Yes, Psychic. English classes on 3 p.m. afternoon. Okay, this is for only Tamil classes, Tamil peoples. Okay, so please join at afternoon if you want. Okay, yeah, that is why I split the 2 classes, one for Tamil class and another for English class. So please join at 3 o'clock. Okay, fine. Okay, so let me start the class now. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னு யாரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிற எனி ஒன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? GPIO எனி அதர்? STM32 pin details, correct. datasheet, Yeah. particular microcontroller. Bro, bare metal ah? Yes. Okay, then fine. Yes. So and Segar Raja அவர்கள் கரெக்டாக சொல்லியிருக்காரு இந்த GPIO because within one hour, within 2 hours we can learn GPIO in STM actually. ஈஸியாக நம்மளால படிக்க முடியும் அதை. அது நம்ம வந்துட்டு பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். பிஃபோர் செஷன் ரெக்கார்ட் பண்றீங்களா? எஸ், ரெக்கார்டிங். எஸ். யா. ஓகே பர்ஃபெக்ட். சார் என்ன கம்பைலர் யூஸ் பண்றீங்க? எல்லாமே நான் சொல்றேன். அதுதான் இந்த இது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்றேன் நான். ஓகே சார். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்றேன். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோ அபவுட் மை செல்ஃப் பிகாஸ் நிறைய பேர் புதுசாக இருந்திருப்பீங்க. நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எதுவும் தெரியாது இல்லைங்களா? ஸோ லெட் மீ இன்ட்ரோ அபவுட் மை செல்ஃப். நான் ஹரிஷ் குமார். ஓகேங்களா? ஸோ ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் மை யூடியூப் சேனல் ப்ரோக்ராம் பிரைன் அப்படிங்கிறது என் யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாருமே அதில் இருந்திருப்பீங்க. இப்போ அதுல இருந்தா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு போயிருப்பீங்க அண்ட் தென் யூ ஸ்டார்ட் கமிங் டு திஸ் கிளாஸ். ஃப்ரீ கிளாஸ்ல ஒரு குரூப் இருக்கு, அதுல நீங்க வந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்கேஸ் யாராவது இந்த குரூப்ல இல்லை அப்படின்னா ஸோ ப்ளீஸ் ஜாயின். ஓகேங்களா? எல்லாம் இப்போ லாஸ்டா 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபுல் கம்ப்ளீட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் கிடையாது, நார்மல் வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோக்குள்ள தேர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் கொடுத்துருப்போம். வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்ல, யாராவது இல்லை அப்படின்னா. ஓகேங்களா? ரைட், தட்ஸ் இட். அண்ட் அந்த டீச்சிங் வந்து நான் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன கற்றுருக்காங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி ஜாபுக்கு போயிருக்காங்க. ஸோ சம் திங்ஸ் ஹேப்பன், வெரி ஹாப்பி. ரைட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அகைன் STM32 ஆரம்பிச்சிருக்கேன். STM32 வந்துட்டு நியர்லி ஒரு 10 பேட்சஸ் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் STM32ல. ஓகே, 10 பேட்சஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். 10 பேட்சஸ். பட் நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டேன். அது எதுக்குன்றது நான் போக சொல்கிறேன். தட் ஆல்சோ டெவலப்பிங் த ஆன்லைன் கிளாஸ் தான். அதுவுமே ஆன்லைன் கிளாஸ் சின்னது டெவலப் பண்ணுறதுக்காக தான் எடுத்துக்கிற பிரேக்கும். நான் என்ன பண்ண அந்த பிரேக்கில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதில் என்ன செஞ்சுருக்கேன் ஆன்லைன் கிளாஸ்க்காக, நான் எப்படி நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்து மூவ் ஆக போகுதுன்றதையும் பார்ப்போம். இதெல்லாம் கடைசி, இதெல்லாம் இப்போ இல்லை, கடைசியாக பார்ப்போம் நம்ம. ரைட், எனிவே ரைட் கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் நிறைய பேர் இங்கே என் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நிறைய பேர் எனக்கு தெரியுது. இதில் கொஞ்சம் புதுசாக இருக்கீங்க, ஒரு சில பேர் எனக்கு நேம் தெரியுது. பட் எனிவே குட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு STM32 வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்க STM32 முன்னாடி? யாராவது? எனிவன்? எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி there is a 2 ways of STM32 டைப். ஒன் இஸ் ஆல் வச்சு கோடிங் பண்ணலாம், இன்னொன்று வெரி லோ லெவல் பேர் மெட்டல் வச்சு கோடிங் பண்ண அப்படி நம்மளால. சார் ஆர்டினோ பிளாட்ஃபார்ம்ல VS கோட்ல பண்ணிருக்கோம். ஓகே, பிளாட்ஃபார்ம் ஐஓன்னு சொல்லிட்டு பண்ணிருப்பீங்க கரெக்ட்டுங்களா? இல்லை ஆர்டினோ யூஸ் பண்றீங்களா VS கோட்ல? இல்லைங்க சார், பிளாட்ஃபார்ம் ஐஓ. ஓகே. அதில் STM பண்ண முடியுமோ? பண்ணலாம் சார். ஓகே. ஓகே, நான் STM கியூப் ஐடி யூஸ் பண்ணி bare metal ஒரு பேசிக்ஸ் LED அதெல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க கிளாஸ்ல இருந்திருக்கீங்க இல்லையா? இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது இல்ல. ஐ மீன் உங்ககிட்ட STM அட்டெண்ட் பண்ணது இல்ல. பட் நான் ஜஸ்ட் யூடியூப் அதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணேன். ஃபைன், நல்லது, நைஸ், சூப்பர். ஸோ தட்ஸ் இட். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? விமலன் அண்ட் கிரிதரன் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு ஹால் ஒர்க் பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் வந்துட்டு பேர் மெட்டல் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் டேட்டா ஷீட்டை படிச்சு பார்த்து கோடிங் பண்றது. உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்ட்டு? டேட்டா ஷீட்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதை ஸ்டடி பண்ணி கோடிங் பண்றது தான் பேர் மெட்டல். ஸோ ஹால் அப்படி இன்னொரு விஷயம் இருக்கு, தட் இஸ் கால்ட் ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர். ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் இஸ் நத்திங் பட் நீங்க உங்க கோடிங் ரொம்ப டேட்டா ஷீட் தெரிய தேவையில்லை, உங்களுக்கு எதுவுமே தெரிய தேவையில்லை.
அந்த ஏபிஐ கொடுத்துருக்கிற அந்த அந்த ஹெச்ஏஎல் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும், நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நாலேஜ் இருக்காது. ஆர்டினோ மாதிரி இருக்கும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு. ஆர்டினோ எப்படி நீங்கள் டிஜிட்டல் ரைட்டு, டிஜிட்டல் ரீடு, ஜிபிஐ, அப்புறமேட்டு டிஜிட்டல், அப்புறம் அனலாக் ரைட்டு, அனலாக் ரீட்டில் ஏதோ பண்ணுவீங்க, பெருசு பெருசாக பண்ணிட்டு போயிடுவோம். பட் என்ன நடக்குது பேக்ரவுண்டில் நோபடி நோஸ், ரைட்? கரெக்டாக. ஸோ அது தெரியறதுக்கு டேட்டாஸ் எடுத்து படிக்கணும். தட்ஸ் இட். வேற ஒன்றும் தேவையில்லை. அதை எடுத்து படிச்சாலும் நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் இந்த கிளாஸுடைய ஃபுல் மோட்டோ. பேர் மெட்டல் கோடிங் சொல்லி தரதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலாக அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? வெறுமனே ஹால் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துடலாம். பட் பேர் மெட்டலில் ஹால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது லேர்ன் பண்ணுறது அது ஒரு ஹை லெவல் ஆஃப் லேர்னிங். ஒன்ஸ் யூ லேர்ன் திஸ், யூ கேன் ஏபிள் டு ரைட் யர் ஓன் டிரைவர்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்களே யூ கேன் ரைட் யர் ஓன் டிரைவர்ஸ். நீங்களே எழுதலாம் டிரைவர்ஸ் எல்லாமே. டிரைவர் சென்ஸ் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஜிபிஓ டிரைவர்ஸ், I2C டிரைவர்ஸ், SPI டிரைவர்ஸ். நம்மளே டைப் பண்ணலாம் உட்காந்து டிரைவர்ஸ் எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் கால் பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம லோ லெவலில் போய் லேர்ன் பண்ணுவோம் நம்ம. ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். சாரி. எஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு எஸ்டிஎம் பற்றி தெரியலைன்னா இட் சுட் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, என்ன சாஃப்ட்வேர், என்ன கம்பைலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு, அதை பற்றின சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்துட்டு சாரி ஷேர் பண்ணலையா? சாரி, தேங்க்யூ. எஸ், ஐ டென்ட் டிட் எனிதிங். ஓகே சார், ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இல்லை, இப்போ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, தெரியுதா? தேங்க்யூ ஃபார் த இன்டிமேஷன். தேங்க்யூ ஸோ மச். இல்லைனா நான் வரணும் பேசிட்டே இருப்பேன், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாஃப்ட்வேர், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, லைக் எந்த மாதிரினா என்ன HTML கியூப் ஐடின்னு ஒன்று இருக்குது, அது அப்புறம் கெயில்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி கம்பைல் பண்ணணும் அது ஒன்று. அதுக்கடுத்து ஹார்ட்வேர், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். ஓகேவா? ஏன்னா ஹார்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி நான் சொல்ல தரப்போ என்கிட்ட என்னென்ன ஹார்ட்வேர் நான் வச்சிருக்கேன், அங்கே தான் நான் வந்துட்டு நான் செஞ்ச சில விஷயங்கள்லாம் காட்ட போகிறேன் உங்களுக்கு நான். ஓகே, என்ன நான் செஞ்சிருக்கிற ஹார்ட்வேரில் இருக்குன்னு கொஞ்சம் காட்ட போகிறேன் உங்களுக்கு நான். இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, P10 டிஸ்பிளே வச்சு 2 ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு நான், எப்படி என்ன பண்ணேன், எப்படி டிஸ்கஸ் தட் ஆல்சோ. அண்ட் தென் டேட்டா ஷீட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? எந்த ஐசி வேணாலும் நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். பட் நான் இந்த கிளாஸ்க்காக ஒரு ஐசி சூஸ் பண்ணி நான் ஒரு போர்டை பண்ணி வச்சிருக்கேன், அது என்னன்றது காரணம். பட் அந்த ஐசிக்காக எப்படி படிக்கிறது, அனலைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லி தரப்போறேன். ஸோ அதுதான் உங்களுடைய மெயின் மோட்டோ. ரைட். அண்ட் தென் அடுத்து வந்துட்டு இப்போ நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், அது ஒன்று இருக்குது. தென் தட்ஸ் இட். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ்ன்ற சென்ஸ் பதிலாக நமக்கு வந்துட்டு எல்இடி பிளிங்க், ஒரு எல்இடி பிளிங்க் எப்படி பண்ணுறது அதை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு சொல்லித்தரப்போம். இதுவே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட் செஷனில் வந்து ஃபீட்பேக் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, டேக் அவே மாதிரி என்னென்ன இருந்ததுன்றது நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். STM கியூப் ஐடி அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். STM கியூப் ஐடி அப்படின்றது இது கிடையாது. ஐடினா என்ன? யாராவது சொல்லுங்க. வாட் இஸ் ஐடி? வாட் இஸ் ஐடி? அது ஒரு என்விரான்மென்ட், ஒரு கம்பைலர் எல்லாமே இருக்கு. இன்டகிரேட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட். அப்ப கம்பைலர்னா என்ன? நீங்க சொல்றது கரெக்ட். ஜஸ்ட் ஆஸ்கிங் क्वेश्चन, தட்ஸ் இட். அப்ப கம்பைலர்னா என்னது? கம்பைலர்னா நம்ம கோட் வந்து zeros and ones மெஷின் லாங்குவேஜ் கம்பைல் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்ப ஐடின்றது அது ஒரு பிளாட்ஃபார்ம். கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஐடி இஸ் நத்திங் பட் ஒரு எடிட்டர். கரெக்டுங்களா? அது ஒரு எடிட்டர். தட்ஸ் இட். ஆக்சுவலி ஐடி அப்படின்றது ஒரு சிம்பிளா வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அவர் சார் சொன்னது தான். செகண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்ட்டு லோ மிஷின் லெவல் லாங்குவேஜ் மாற்றது கம்பெனியோட ஜாப். அப்போ ஐடியோடைய ஒர்க் என்னன்னா ஜஸ்ட் எடிட்டர். ஓகேங்களா?
சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு இந்த வெறும் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தாலே போதும். ஐடி தேவையில்லை எனக்குலாம். ஓகேங்களா? இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தாலே போதும். என்னால ஒரு STM32 வெரி வெரி பேர் மினிமம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். நான் என்ன சொல்ல புரியுதுங்களா? எதுவுமே தேவையில்லை எனக்கு. ஐடியோட தேவையில்லை. ஐடி இல்லாம இந்த நோட் பிளஸ் பிளஸ் மட்டுமே வச்சு என்னால ஒரு ஒரு STM32 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னால எல்டி பிளிங்க் பண்ண வைக்க முடியும். ஸோ ஐடியாஸ் நத்திங் ஒரு எடிட்டர் அவ்வளோதான். பட் இங்க யார் மெயின் ரோல்னா கம்பைலர் தான். கம்பைலர் என்ன பண்றாருன்னா நீங்க பண்ற அந்த சி கோடிங் C++ வாட் இட் இஸ் அதை கம்பைல் பண்ணி வெளியில பைனரி ஃபைல் ஆர் எக்ஸ்பைல் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கறது அதோட வேலையே. அந்த ஃபைலில் அந்த கண்ட்ரோலருக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த ஃபைல்ஸ் அது கொடுக்குது நமக்கு. ஸோ அதுதான் கம்பைலருடைய மெயின் ஜாப். ஓகேங்களா? தட்ஸ் இட், வெரி சிம்பிள். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ நோட் பிளஸ் 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 இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ண போகிறது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ அது வேண்டாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது டேரெக்டாக வில் மூவ் டு தி பார்ட். ஸோ இப்போ STM32 கியூப் ஐடி சும்மா நெட்டில் தேடுங்க. யூ வில் கெட் தட் சாஃப்ட்வேர். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். வந்துருச்சு, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் ஃபார் STM32 வந்துருச்சு. ஸோ டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ள போயிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா இங்க மொத்தம் 3 இருக்கு. இந்த 3 என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன் என்ன, தேர்ட் ஒன் என்ன? சார் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் ரைட் பண்றதுக்கு ஐடி எடிட்டர் மாதிரி. லாஸ்ட் ஆமாம் சார், லாஸ்ட் ஒன் வந்து அப்லோட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்பைல் ஜெனரேட் பண்ணி ப்ரோக்ராம் மூலமா கோட் ப்ரொடக்ஷன் நம்ம எனேபிள் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். கரெக்ட். அப்ப நடுவில் இருக்கிறது சார் அது எனக்கு ஐடியா இல்லைங்க சார். ஓகே, ஆக்சுவலி கியூப் ஐடி அப்படின்றது வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு டூல் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆக்சுவலா இதை எப்படி பார்க்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஐடிக்குள்ள காட்டுற பாருங்களேன். இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது பாத்தீங்களா? நீங்க என்ன ஐசி யூஸ் பண்றீங்களோ யூ கேன் ஜஸ்ட் விஷுவலைஸ் இட். இது ஜாவால ஒர்க் ஆகுது. இது ஒர்க் ஆகணும் உங்க சிஸ்டம்ல ஜாவா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகே, அது டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஜாவா வந்துட்டு தேவைப்படும். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன பின்ஸ் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இதை அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுலேயே யூ கேன் சி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு பின்னோட அல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஸோ இதுவே தனியாக சாஃப்ட்வேராக கொடுக்குறாங்க அவங்க. புரியுது இல்லைங்களா? பட் இந்த கியூப்எம்எக்ஸ் இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது நமக்கு ஐடிக்குள்ளே வந்துருது. பட் ஒரு சில பேர் ஐடி எனக்கு வேண்டாம், எனக்கு வெறும் இந்த ஐசி பத்தி மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு ஒரு சில பேர் நீட் இருந்ததுன்னா ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் எம்எக்ஸ் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். கியூப் எம்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதான் இது ஒரு கான்செப்ட். ஸோ கியூப் ஐடி அப்படின்றது எடிட்டர் பிளஸ் அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதும் உள்ள இருக்கு. எம்எக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் விஷுவலைசிங் யுவர் ஐசிஸ் அண்ட் அதில் கோட் ஜென்ரேட்டர் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் அந்த பாட்டுக்கு போகல, பட் அதுவும் பண்ண முடியாதுல்ல. அண்ட் கடைசியாக ஒன்று இருக்கிறது வந்துட்டு ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் யுவர் கோட், அந்த கோடை நீங்கள் வந்துட்டு ஐசிக்குள்ள நீங்கள் வைக்கணும். ஐசிக்குள்ள நீங்கள் போடணும் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் கியூப் ப்ரோக்ராமர். ஸோ 3 சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ரைட். பட் இன் மை கேஸ் ரீசென்ட்லி நான் ஒரு ப்ரோக்ராமரும் வாங்கியிருந்தேன். அது என்ன எதுன்றதை நான் காட்டுறேன் எனக்கு நேரத்தில். அந்த ப்ரோக்ராமர் வந்துட்டு இட்ஸ் நாட் சப்போர்ட் ஃபார் கியூப் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலை. அது ஏன்னு தெரியல. மேபி அது ஒரிஜினலாக இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது நான். பட் அதுக்கு என்ன ஒரு சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட் இருக்குன்னா STM32 யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. யூட்டிலிட்டி இதுவுமே STM அவங்களே கொடுக்குற சாஃப்ட்வேர் தான். ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் ஆகுது. மேபி இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ST லிங்க் யூட்டிலிட்டின்ற சாஃப்ட்வேர் இது இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும் யூசர் ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இது எனக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க வச்சிருக்கிற ப்ரோக்ராமர் ஒர்க் ஆகல அப்படின்னா ட்ரை வித் திஸ் ஒன். ஓகேவா? மேபி இது ரொம்ப ஓல்டு இருக்கிறது கூட சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. நைஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இங்க இருக்கு பாத்தீங்களா? சாரி சார், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் இங்க இருக்கு. ஸோ இங்க 2 இருக்கு இந்த இடத்துல. ஐ திங்க் வெர்ஷன் ரிலேட்டட் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது என்னன்னு பாக்குறது. வெயிட் a minute. ST யூட்டிலிட்டி வெறுமே இப்படிதான் போட்டிருக்கு. ஓகே, கேன் டவுன்லோட் 7 இட்செல்ஃப், நாட் இஷ்யூ. 7 டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
நேற்று நான் டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணி ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே கூட போட்டு பாருங்க, எது ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மலாக கியூ ப்ரோக்ராமரே ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் குட், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர்ஸ்னுடைய விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அவங்க டேரெக்டாக லிங்க் கொடுத்துட்டாங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா யூ வில் கோ இன்சைட். ஸோ இதில் வந்துட்டு கீழே யூ கெட் சம் லிங்க்ஸ் ஃபார் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ் 3 கொடுத்துருப்பாங்க லிங்க். இங்கே கெட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வேர்ஷன் வைஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு பழைய வெர்ஷன் வேணுமா, புது வெர்ஷன் வேணுமா, அதே நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. சேம் திங் ஃபார் அதர் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்சோ. அது மற்றதுக்கும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்க முடியும். ஈவன் எம்எக்ஸ் கியூ ப்ரோக்ராமர் கூட அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ், டேக் எக்ஸ்ட்ரா டைம் ஐ திங்க். இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இது டெபியன் சொல்லிட்டு லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஓஎஸ் இங்கே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கெட் லேட்டஸ்ட்னு சிம்பிளாக கொடுத்துட்டீங்கன்னா லேட்டஸ்ட் வந்துடும். அண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, மேபி நீங்கள் கெஸ்ட்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் லாகின் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது பெட்டர். ஏன்னா ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் இட் ரைட், இட் ஆஸ்க் லாட் ஆஃப் அப்டேட்ஸ். அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதனால் வந்துட்டு எஸ்டியோடைய லாகின் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டெடிகேட்டட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். அது ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லாருக்கும் தெரியுங்களா? ஸோ இல்லைனா உங்களுக்கு அப்டேட் ஆகிறப்ப எரர் வரும். நியூ ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி இந்த எஸ்டிஎம் கியூபர் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் இன்டர்நெட் ஆன் இன் யுவர் சிஸ்டம் அண்ட் லாகின் பண்ணி பக்கா வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இஷ்யூ வராது. ஓகேவா? ரைட். இதை நான் சும்மா அக்செப்ட்னு கொடுத்தேனாக்கா எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு வந்துடும். நான் லாகின் பண்ணியிருக்கேன்னா பார்த்தீங்களா, இது மாதிரி கேட்கும். டவுன்லோட் ஆஸ் எ கெஸ்ட்னு கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். பட் இது மாதிரி எஸ்டி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு பண்ணுறப்போ இஷ்யூ வராது உங்களுக்கு. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, எஸ்டிஎம் ஐடி சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. பட் லேட்டஸ்ட்டாக ஐசி ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்டேட் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதனால தான் லாகின் பண்ண சொல்கிறாங்க எப்பயும் அதில் ஒன்று. ஸோ ப்ளீஸ் லாகின் அண்ட் ஜஸ்ட் டவுன்லோட். அவ்வளோதான். ஓகே, ரைட். அண்ட் கூட டவுன்லோட் பண்ணுறது அப்போ கூடவே வந்துட்டு டிரைவரும் உள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? டிரைவர்ஸ் அதுவுமே உள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டிரைவர் கனெக்ட் பண்ணி நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். கிராஸ் கம்பைலர் சார். யா, கிராஸ் கம்பைலர் ஐ திங்க் வேற கம்பைலரோட பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை அதை பற்றி. நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் வேற நிறைய கம்பைலர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்துட்டு. ஓகேங்களா? யா, கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். எஸ். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும், கியூப் ஐடினா என்னென்ன அப்படின்ற என்ன டவுன்லோட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? ரைட். அண்ட் தென் சேம் திங் இதே தான் அடுத்தோம், ப்ரோக்ராமர் அண்ட் எம்எக்ஸ்க்கும் அதே தான். எம்எக்ஸ் வந்துட்டு தேவைப்படாது இஃப் யூ டவுன்லோட் ஐடி. ஏன்னா எம்எக்ஸ் வந்துட்டு செப்பரேட் ஃபார் விஷுவலைசேஷன் மட்டும்தான். பட் நமக்கு ஐடியிலே நமக்கு உள்ளே வந்துட்டு எல்லாம் வந்துடுது நமக்கு எல்லாமே. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு நமக்கு. ஸோ வி டோன்ட் வரி அபவுட் தட். அதனால வரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ரைட். ஸோ சாஃப்ட்வேர் சைடில் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கோடிங் பண்ணிட்டு அந்த கோடிங்கை நான் வச்சிருக்கிற போர்டில் ஃப்ளாஷ் பண்ணி காட்டுவேன் இல்லையா? அந்த டைமில் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எப்படி வந்துட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் என்ன எப்படி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே. அண்ட் தென் இட்ஸ் டைம் டு ஷோ மை ஹார்ட்வேர் செட்டப். கேமரா ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கேமரா தெரியுதா? Yes, I can you. Are you able to be right? Okay. எல்லாருக்கும் தெரியுதா? ஏன்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் தெரியலாம் சொல்லுங்க, நான் செப்பரேட்டாக கேமரா ஆன் பண்ணிடுறேன். எப்படியும் இருங்க, இது வேண்டாம். ஏன்னா இதில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. லெட் மீ ஓப்பன் மை சிஸ்டம் கேமரா. அதில் என்னால் ஃபோக்கஸ்லாம் பண்ணி ப்ராப்பராக என்னால் காட்ட முடியும் அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. எஸ், ஃபோக்கஸ். எஸ், கரெக்ட். என் வாட்ச் தான் இருக்குது, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. Very much clear, sir. Yes, right? Okay.
இப்போ Yeah, எல்லா I know. ஸ்க்ரீன் தெரிஞ்சல் எல்லாருக்கும் இதுதான் செட்டப். ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் நான் சொன்ன அந்த P10 டிஸ்பிளே, RGB டிஸ்பிளே. இதை பற்றி நம்ம சி லேட்டர், பட் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். பட் இது மாதிரி சில ப்ராஜெக்ட் நம்ம HTML வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? பட் இனிமேல் ரிமூவ் எவ்ரி திங். ரைட். எஸ். ஸோ இதான் அந்த நான் சொன்ன போர்டு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நிறையா வந்துட்டு யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்துட்டு நான் P10 டிஸ்பிளே பண்ணிட்டேன் அப்படி போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே இந்த ஒரு போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த போர்டு நானே பண்ண போர்டு ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? இது ஒரு ஹார்ட்வேர். இது கம்ப்ளீட்டாக சால்ட்ரிங்ல இருந்து எல்லாமே நானே பண்ணியிருக்கேன். இந்த SMD சால்ட்ரிங் இது டெவலப்மெண்ட் போர்டு அவ்வளோதான். இது ஆக்சுவலி HDMI நடுவில் இருக்குங்க உங்களுக்கு. இங்கே இந்த இடத்துல HDMI இருக்கு. ஐ திங்க் ஐ வில் ஜூம் இட் பிட். திஸ் ஒன் கரெக்டாக போஸ்ட் பண்ண போல தெரியுது. திஸ் ஒன். ஸோ நடுவில் இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதா நமக்கு இட் இஸ் அவர் STM32 IC. நான் இப்போ உங்களுக்கு என்ன கிளாஸஸ் சொல்லி தரணும் அந்த ஐசி அங்கே இருக்கு. சேம் ஐசி. நீங்கள் அந்த STM கியூபைடில் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த சேம் ஐசி ஒன்லி. அண்ட் அதுக்கான கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் அண்ட் இங்கே நம்ம ஆன்லைன் கிளாஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கு. ப்ரோ யா, என்ன சீரிஸ் ப்ரோ? அது STM32 L4 31. யா. ஸோ சேகர் சார் கேட்டிருக்காரு ஆக்சுவலி அதர் போர்ட்ஸ் ஆல்சோ ஓகேவான்னு கேட்டிருக்கீங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஃபைன். பட் நான் எதுக்கு இந்த போர்டை ரெடி பண்ணியிருக்கிறேன்னா, த பர்பஸ் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கெட் வெரி ஸ்ட்ரகிள் டு ரீட் டேட்டா ஷீட்ஸ் இஃப் யூசிங் அதர் கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வேற கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ டேட்டா ஷீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், நாட் தட் மச், லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது டைம் கொடுத்து ரீட் பண்ணுறப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கெட்டிங் ஸ்ட்ரக். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு போர்டு நானே மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா நானே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் என்னால் இந்த போர்டை இப்போ. ஸோ தட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் சிங்க், அலைனாக இருப்பாங்க எல்லாருமே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே ப்ராப்ளம் வரும். ஸோ ஈஸி டு சால்வ், ரைட்? ஸோ ஒருத்தர் ஒரு ஹார்ட்வேர் வைக்கிறப்போ ஒரு போர்டில் ஒர்க் ஆகும், இன்னொரு போர்டில் ஒர்க் ஆகாது. ஸோ தட் லாட் ஆஃப் என்ன சொல்றது, ஈக்குவல்ஸ் இருக்காது லேர்ன் பண்ணுறதுல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? So that's why I prefer to make one board, one master board to do all the job. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு STM ஐசி வச்சிருக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல ஒரு STM ஐசி வச்சிருக்கிறேன் நான். அண்ட் இங்கே வந்து ஒரு பவர் செக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இதுக்கு மோட்டார் டிரைவர் இருக்கு. இங்கே ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கு. இங்கே டாட் மேட்ரிக்ஸ் பேக்ரவுண்டில் பார்த்தா டாட் மேட்ரிக்ஸ் இதுக்கான சர்க்கியூட் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நானே பண்ணேன் டிசைன் சர்க்கியூட். இதுக்கு நான் 2 months நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதான் சொன்னேன் இல்லையா, 2 months நான் அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுக்கு தான். ஓகே. ஸோ இன்னுமே ஸ்டில் இன் டெவலப்மெண்ட் மோட். ஏன்னா இது பெரிய போர்டாக இருக்கு. லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் போர்ட், பட் எவ்ரி திங்ஸ் ஒர்க்கிங். எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு, பட் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக டாட் மேட்ரிக்ஸ் வந்து பேக்ல போயிடுச்சு. இட்ஸ் ஒர்க்கிங், ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க்கிங், பட் பேக்ல போயிடுச்சு. இது ஆக்சுவலி இஸ் கம் ஃப்ரெண்ட் டிசைனில் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ R&D அப்படின்னு பண்ணுறப்போ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆர் தேர், ரைட்? வி வில் அக்செப்ட் தட் மிஸ்டேக்ஸ், ரைட்? அண்ட் இந்த இடத்துல புஷ் பட்டன்ஸ் இருக்கு, LEDs இருக்கு, அண்ட் டைமர்ஸ், PWM, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட், இன்புட் கேப்சர், and LCD display. And LCD display removed now, next version of board, because LCD display is not needed. And UART protocol, everything's here. With only the single board, we can learn everything. Whatever I teach in online class, we can learn from this. Okay, and one more problems நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வாங்க சொல்கிறேன் போர்டு இல்லைங்களா, அந்த போர்டு சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கு. அண்டர்ஸ்டுட், ரைட்? அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வேற போர்டு வாங்கிக்கிறோம் ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் அலைன் வித் மீ. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன், பட் அவங்க அலைன்டா இல்லை என் கூட. நான் ஒன்று பண்ணுறேன், அவங்க ஒன்று எரர் வருது அவங்களுக்கு, அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. அப்போ மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்க, என் கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படுறேன். ஸோ இட் டிஃபிகல்ட் டு கம்ப்ளீட் த டாஸ்க் இல்லைங்களா? ஸோ நானே ஒரு போர்டு ரெடி பண்ணி என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னா எல்லாரும் அலைண்டா இருப்பாங்க என் கூடன்றதை நான் நினச்சேன் நான். அது இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கிவ் மோர் கான்ஃபிடன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Okay, recently I meet one student in one of my subscriber actually. அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் உங்கள் வீடு நிறையா பார்த்துருக்கேன்,
ஐ டிட் லாட் ஆஃப் சிமுலேஷன் ப்ரோ, பட் ஐ டோன்ட் ஹவ் நாலேஜ் இன் ஹார்ட்வேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க சிமுலேஷன் நிறையா பண்ணுறாங்க, பட் தே டோன்ட் ஹவ் நாலேஜ் இன் ஹார்ட்வேர். பட் எனக்கு இருக்கு நாலேஜ், அது ஏன் சொல்லி தரக்கூடாது அவங்களுக்கு? புரியுதுங்களா? ஸோ அதுக்கான எடுத்த ஒரு முயற்சி தான் இது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ் எல்லாத்துக்குமே போய் வாங்குங்கன்னு சொல்கிறத விட நானே கொடுத்துட்டேன் அப்படின்னா all the students are sync with me. So every students are able to do a hardware projects, right? Maybe அவங்களே கூட ஒன்றா அவங்களுடைய ப்ராஜெக்டோ மேக் பண்ணி they will grow in life. That is my motto. புரியுது இல்லைங்களா? ஏன்னா நானுமே இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், காம்பனன்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஃபுல்லாக இறங்கிட்டேன் அதில் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் அந்த போர்டு. ஸோ இந்த ஒரு போர்டு வச்சு வி கேன் லேர்ன் I2C, SPI, UART அண்ட் டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். SPI டாட் மேட்ரிக்ஸ் நத்திங் பட் SPI ப்ரோட்டோகால் வச்சு பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். அண்ட் இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நான் என்ன வைக்கல இந்த இடத்துல. இந்த காம்பனன்ட்ஸ் நான் சொன்னது ஃபுட் பிரிண்ட் தப்பாக எடுத்து சொன்னேன். அகைன் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு அது ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும் அந்த போர்டு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே கிளாஸில் எல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் நான் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ திஸ் மே அப்டேட். ஓகேங்களா? ரைட். நான் சொன்ன இன்னொரு ப்ரோக்ராமர் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த ப்ரோக்ராமர் தான் வாங்கியிருக்கிறேன் நான். இப்போ நெட்லலாம் பார்த்தீங்கன்னா தே கிவ் அஸ் சம் யூஎஸ்பி பேஸ்டு டியூப் லைக் தட் தராங்க நெட்டில். ஐ வில் ஷோ தட் இன்டர்நெட், ப்ளீஸ் வெயிட். சாரி. பேர் என்னது, ST லிங்க் V2 இதான் இல்லையா? ஸோ இது மாதிரி தராங்க, நெட்டில் இருக்கு. ஆன்லைனில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா வெறும் 137 ரூபா தான். ஜஸ்ட் 150 இன்க்ளூடிங் ஷிப்பிங் சார்ஜ், GST எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. 150 ருபீஸ் வரும் உங்களுக்கு. இது 300 ருபீஸ், இது 400 போட்டிருக்காங்க. பட் நான் மார்க்கெட்டில் வந்து 350 ருபீஸ் நான் வாங்கியிருக்கேன். நான் ரிச்சி ஸ்ட்ரீட் தான், மவுண்ட் ரோட். நான் சென்னையில் இருக்கேன். ஸோ தட் ஐ வென்ட் டு ரிச்சி ஸ்ட்ரீட், ஐ பாட் திஸ். தட்ஸ் ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இதுவுமே இருக்கு பட் இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பிரச்சனை வந்தது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஐ டேக் நியர்லி 10 பேட்சஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேட்ச்லேயும் ஒரு பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு ப்ரோக்ராமர் ஒர்க் ஆகும், சில பேருக்கு போர்டு ஒர்க் ஆகாது, ஒரு சில பேருக்கு கேபிள் ஒர்க் ஆகாது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ ஹவு கேன் ஐ டீச் தட்? வெரி டிஃபிகல்ட் இல்லையா ஆன்லைனில் டீச் பண்ணுறது? ஸோ அதனால தான் எதுவாக இருந்தாலும் குவாலிட்டியாக பண்ணி டீச் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படின்றதான். ஸோ தட் இதை வாங்கிக்கிட்டேன். பட் இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி 400ங்கிறது டூப்ளிகேட் தான் தெரிஞ்சு. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமரே வந்துட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தா இட்ஸ் நியர்லி 2000 3000 கிட்ட ஒரிஜினல் ப்ரைஸ் வருது. அவங்க STA கிட்ட வாங்கணும் அப்படின்னா. பட் இட்ஸ் ஆக்சுவலி 450ன்றது ஏதோ சம் சைனா ப்ராடக்ட் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் எனிவே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு நிறைய இதில் இந்த இஷ்யூ எனக்கு வந்ததில்லை. இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஓகேங்களா? ரைட். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் டூப்ளிகேட் வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் சொல்லுங்க, பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எலிமெண்ட் 14ல் வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு 2000 ருபீஸ் கிட்ட போட்டிருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி ஒரிஜினல் ரேட். Okay, somehow they debug this and made some duplicate product like this, but anyway it's working for me. It's fine. This is also 2600. This is 4400 rupees. I don't know what is the difference between this, but anyway fine. Learn பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ we'll do that. That's it. We have to learn the new technologies, right? That's it. And then these are the hardwares are required. That's it. In my case வந்துட்டு இதை தாண்டி வேற என்னெல்லாம் வேணும் ஹார்ட்வேர்ஸ் இந்த STM படிக்கிறதுக்கு, what are the hardwares are required அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு போர்டே வந்துட்டு you will teach all the protocols. கரெக்டுங்களா? அண்ட் இந்த ப்ரோக்ராமர் will give you to flash or coding to your board. That's it. அப்போ வேற என்னெல்லாம் தேவை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக எதுவும் தேவை கிடையாது. யூ நீட் மோட்டார்ஸ், அவ்வளோதான். ஏன்னா மோட்டார் நான் செய்ய முடியாது இல்லையா வீட்டில் உட்காந்ததுனால. ஸோ தட் யூ நீட் பை மோட்டார்ஸ். ஸ்டெப்பர் மோட்டார் வச்சிருக்கேன் இந்த இடத்துல, ஸ்டெப்பர் மோட்டார் அண்ட் DC மோட்டர், L23D மோட்டார் இங்கே இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம மோட்டார்ஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் லாஜிக் அனலைசர். லாஜிக் அனலைசர் பற்றி ஐடியா இருக்காது? எனிஒன்? வாட் இஸ் லாஜிக் அனலைசர்? யூஸ் பண்ணது இல்லையா? ஆசிலோஸ்கோப் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆசிலோஸ்கோப். Yeah, actually oscilloscope is used for visualize your yes, correct. Actually சொல்லிட்டாரு to analyze the digital patterns. Actually is that. Actually oscilloscope ன்றது we can see analog data.
கரெக்டுங்களா? ஈவன் we can see digital also அதில் பார்க்க முடியும். பட் லாஜிக் அனலைசர் இஸ் யூஸ் டு டிடெக்ட் அனலைஸ் யுவர் டிஜிட்டல் டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு வெரி வெரி மேண்டேட்டரி டு லேர்ன் திஸ் கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கண்ட்ரோலர்ஸ். இது மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இது மாதிரி குட்டியா இருக்கும். இது சீப்பா இருக்கும். இது வாங்கிக்கலாம் நீங்க. இதுல ஒன்றும் ப்ராப்ளம் வராது. பட் இந்த மாதிரி சில மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஆனடெக், ஆன்டெக், தென் தே கிவ் அனதர் திஸ் ஒன். சாலிலாம் இது ஆக்சுவல் ஒரிஜினல் லாஜிக் அனலைசர், பட் இட் காஸ்ட் அரௌண்ட் 44,000 கிட்ட வருது. பட் நமக்கு ரொம்ப அட்வான்ஸாக அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா நீ கேன் கோ வித் திஸ். பட் பேசிக்கா I2C UART SPA ப்ரோட்டோகால் தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ். தட்ஸ் ஐ திங்க் இல்லை கேன் ப்ரோட்டோகாலோட நீங்க பார்க்கலாம் அதில். With this just a logic analyzer, right? You can able to see the CAN protocol packets also. நான் பார்த்துருக்கேன், ஒர்க் ஆயிருக்கு எனக்கு. நான் ஃபுல்லா பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணது இல்லை, பட் நான் கேன் ப்ரோட்டோகால் செஞ்சு பார்த்துருக்கேன் HTMல 2 ICக்கு நடுவில். ஸோ தட் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. என்னால் அது எக்ஸ்டெண்டட் ஐடென்டிஃபையர் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஐடென்டிஃபையர்ஸும் நான் வந்து ப்ராப்பராக பார்க்க முடியும் கேன் ப்ரோட்டோகால் வச்சு இதில். ஸோ அந்த அளவுக்கு இது பார்க்க முடியுது நம்மளால. ஓகேங்களா? நீங்க they mention as a 24 megahertz, but it's not 24 megahertz. It's just only below 1 megahertz தான் வரைக்கும் ஒர்க் ஆகுது ப்ராக்டிகலி. ஓகேங்களா? ரைட். ஸோ அது 1 megahertzக்கு மேலே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா தப்பா காட்ட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகலை எனக்கு, ஏன்னா ஐ ஃபீல். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு 380 rupees தான். ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் அந்த பின்ஸ் எடுத்து wherever you want to connect, just connect a jumper wire, that's it. நீங்க அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்க. ஓகேங்களா? The logic analyzer is very important because இந்த டைமர் இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த இங்க பாத்தீங்கன்னா you can see this one here. இந்த போர்ட்லயே பாத்தீங்கன்னா we have I provide PWM pins here. PWM pins இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த PWM pinsலாம் வந்துட்டு கண்ணில் பார்த்து என்ன தெரியும்னா ஆக்சுவலா PWM is actually கண்ட்ரோல் LED. இந்த LED கனெக்ட் ஆயிருக்கு, இந்த LED கனெக்ட் ஆயிருக்கு. பட் அந்த பல்ஸ் விஷுவலா பார்த்தாதான் அந்த டியூட்டி சைக்கிள் எப்படி மாறுது, எப்படி ஃப்ரீக்வன்சி மாறுது, திஸ் அண்ட் ஆல் வி கேன் லேர்ன். அண்ட் ஆல்சோ வி கேன் டு இன்வெர்டர்ஸ். இன்வெர்டர்ஸ் சர்க்யூட் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இன்வெர்டர்ஸ்ல மொத்தம் 2 லைன் இருக்கும், ஏபின்னு சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இன்வெர்ட் பண்ணி சிக்னல் கொடுக்கறது மூலியமா வி கேன் கிரியேட் SPWM சைன் PWM கிரியேட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அது மாதிரி லேர்ன் பண்றதுக்கும் நமக்கு இங்க சிக்னல் கொடுத்துருக்கேன் நான். இங்க அதுக்காக லிங்க் நான் பின்ஸ் கொடுத்துருக்கேன், அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் திங்கஸ் இந்த 2 பின்னுமே வந்துட்டு பார்க்க முடியாது விஷுவலாக, நம்மளால வெறுமனே பார்க்க முடியாது. லாஜிக் அனலைசர் இருந்தால் தான் பார்க்க முடியும் எப்படி அந்த சிக்னல் மூவ் பண்றோம். அது இல்லாமல் நம்ம லாஜிக் அனலைசர் இட்ஸ் மேண்டேட்ரி. ஓகேங்களா? இருக்க டவுட் இருக்காது ஹார்ட்வேர்ல? ஐ டாக் லாட் சார். ஒரே ஒரு லாஜிக் அனலைசர் 1 மெகாஹெர்ட்ஸ் கம்மியா ஒர்க் ஆகும்னா இப்போ நம்ம STM32லயே எவ்வளவு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கிறதா இல்ல STM32 ஒர்க் அண்டர் 80 மெகாஹெர்ட்ஸ். ஆக்சுவலி என்னோட ஐசி ஆக்சுவலா 80 மெகாஹெர்ட்ஸோட ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். நீங்க டைமர்லாம் கூட நீங்க அந்த 80 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல நீங்க பல்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். 80. ஓகே. நீங்க ஆக்சுவலா ஐ வில் ஷோ இட். ஓகே, ஐ வில் ஷோ செப்பரேட்லி. 80 megahertz வரைக்கும் ஒர்க் ஆகும். Even if you go with any advanced control like this, any other H series in the F series like that go beyond 200 megahertz வரைக்கும் ஒர்க் ஆகும். 200 ஒர்க் ஆகும் மெகாஹெர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹை ஸ்பீடாக நம்மளால இதை பார்க்க முடியாது. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன அந்த சாலே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சாலே இஸ் நத்திங் பட் வெரி சொபஸ்டிகேட்டட் ஒன். இங்க இருக்கிறது இது மாதிரிலாம் யூஸ் பண்றப்ப அந்த கொஞ்சம் ஹை ஸ்பீட் நீங்க வந்துட்டு உங்களால டிரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. இல்லைன்னா உங்களுக்கு இதுல காசு போடுறதுக்கு இஃப் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள்னா யூ கேன் பை ஆஸ்ட்ரோஸ்கோப். ஓகே, பிக் ஆஸ்ட்ரோஸ்கோப் வாங்கிட்டு அண்ட் தே ப்ரொவைட் லிட்டில் லாஜிக் அனலைசரோட ஆஸ்ட்ரோஸ்கோப் தராங்களா பார்த்து யூ கேன் பை தட் ஆல்சோ. ஓகே. யா, ஆஸ்ட்ரோஸ்கோப் ரேட் ஆக்சுவலா அது ஐ திங்க் ஸோ அதுவும் 50,000 கிட்ட வரும் நினைக்கிறேன் ஆஸ்ட்ரோஸ்கோப். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இல்லையா? நைஸ். வருது 1 lakh கிட்ட வருது ஆஸ்ட்ரோஸ்கோப், மிக்ஸ்ட் ஆஸ்ட்ரோஸ்கோப். இதில் பார்த்தா எல்லாமே இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. பட் இதில் கம்மி ரேட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி பார்த்தா ஐ வில் ஃபைண்ட் அவுட். பட் ஐ டென்ட் பை ஆஸ்ட்ரோஸ்கோப். நானும் வாங்கணும், அப்போ என்னோட ரிசர்ச்க்கு வாங்க தேவைப்படுது. நானும் ஃபியூச்சரில் வாங்குவேன். பட் நைஸ். எனி டவுட்ஸ் சார்? சொல்லுங்க. இங்க உங்க டெவலப்மெண்ட் போர்ட் காமிச்சிங்க. ஸோ
அதுல இந்த டீபக்கர் நார்மலா இருக்கிற டெவலப்மெண்ட் போர்டில் அந்த டீபக்கர் செக்ஷனும் இருக்கும், 2 ஐசி மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இதுலயே அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும். இல்ல இல்ல அது அது நம்மளால வந்துட்டு செய்ய முடியாது டீபக்கர் ஐசிஸ். ஏன்னா அந்த டீபக்கர் ஐசிஸ் வந்துட்டு அந்த போர்டோடவே அவங்களே ப்ரோக்ராம் கிராஷ் பண்ணி தராங்க. ஓகேங்களா, நம்மளால அது செய்ய முடியாது. அது செய்யறதுக்கு மேபி சர்ச் ஃபர்தர் மோர் தென் ஒன்லி என்னால் செய்ய முடியும் அதை. இதில் வந்துட்டு என்ன நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த டெவலப்மெண்ட் போர்டில் வந்துட்டு இங்கே பின்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பின்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட சி தட் எஸ்டபிள்யூஐஓ எஸ்டபிள்யூ கிளாக்கு, கிரவுண்டு, ரீசெட் எல்லாமே நான் பின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, இயர் ஒன்லி பின்ஸ். ஸோ அந்த பின்ஸ் நம்ம இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி காமிப்போம். அதுக்காக இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, I will wait. I will show. Yeah, sorry. I'm having an idea, which is like நான் ஒரு இதில் வந்து டெவலப்மெண்ட் போர்ட்லேயே ஒரு டீபக்கர் ஐசி இருக்கும், அப்புறம் வந்து அதுக்கான ஒரு ஆக்சுவல் ஐசி இருக்கும். நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, அதுலேருந்து பைபாஸ் பண்ணி எடுத்து வேற டெவலப்மெண்ட் போர்டுக்கும் நம்ம வேற ஐசிக்கும் நான் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கும். அது உங்களுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா அது மாதிரி? நான் இதுல எஸ்டிஎம்ல நான் பண்ணதில்ல. நான் அந்த டிஐ இருக்குல்ல சார், ஓகே ஓகே, அதுல அந்த அந்த பின்ஸை மட்டும் நம்ம எடுத்து டீபக்கர்ல கீழே ஷார்ட் லிங்க் மாதிரி இருக்கும், ஷார்ட் லிங்க் பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டெவலப்மெண்ட் போர்டுக்கே போயிடும். ஸோ அதை நான் அதை பைபாஸ் பண்ணி எடுத்து வேற டெவலப்மெண்ட்டோட மைக்ரோ கண்ட்ரோலர். ஏன்டி நீங்க சொல்ற மாதிரி ஒரு போர்டு இருக்கு. நான் இதுதான் ஆக்சுவலா முன்னாடி கிளாஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் ஆக்சுவலா இதுதான் நான் 10 இயர்ஸா சாரி 4 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போர்டு தான். இதுல தான் நீங்க சொல்ற அந்த மேல ஐசி இருக்கு பாத்தீங்களா? திஸ் ஐசி சார் டீபக்கர். ஆக்சுவலி இந்த போர்டை பாதியா உடைக்கலாம் நம்ம, கரெக்டுங்களா? இந்த போர்டை பாதியா உடைச்சிட்டோம்னாக்கா இந்த கீழே இருக்கிற போர்டு வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேல இருக்கிற போர்டு வந்து வேற ஏதாவது போர்டு கூட நம்ம ஃபிளாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே தே ப்ரொவைட் ஜம்பர்ஸ், தே ஒர்க் ஸ்ட்ரிப்ஸ் ஃபார் திஸ் இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம வேற போர்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான். பட் என்னால் வந்துட்டு மேலே இருக்கிற பாட்டை பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்ச அவங்க எஸ்டி அவங்களே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொப்பரேட்டரியான ஒரு ப்ரோட்டோகால் உள்ள வச்சிருப்பாங்க, கோடிங் வச்சிருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஐசிக்கு நம்ம அந்த எஸ்டி கியூப் ப்ரோக்ராமர் வழியா டேட்டா இதுக்கு கொடுத்தோம், அப்படி இந்த ஐசிக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த ஐசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ சேம் திங் ஹேப்பன் ஹியர் ஆல்சோ. இங்கே ஒரு இதுக்குள்ள ஒரு எஸ்டிஎம் ஐசிக்குள்ள ஐசி தான் இருக்கு. இந்த கோடிங் வந்துட்டு எஸ்டி ஐசிக்குள்ள போயிட்டு அது வந்துட்டு இந்த ப்ரோக்ராமருக்கு போகுது, ஐசிக்குள்ள போகுது. ஓகேவா? Then it will be of JTAG. Yeah, correct. Okay. Correct. Okay, sir. Thank you. Fine. And what about this? And if you want more about the developer, you can go and learn about bootloader. You know what is bootloader, right? No, I'm not having any exact idea. Fine. If you learn bootloader, you no need to use this ST-Link itself. Okay. ST-Link தேவையில்லை. ST-Link இல்லாம நீங்க UART-ல ப்ரோக்ராம் பண்ணிடலாம் அந்த ஐசியை. Okay, sir. So that is how the bootloader is working. If you have time to learn, you have interest to learn bootloader, go and check bootloader. So you get lot of inputs from this. ஓகேங்களா, சிம்பிளா சொல்ல போனா you can do coding. SPI வச்சு கூட இந்த ஐசி நீங்க ப்ரோக்ராம் பண்ண முடியும். SPI, UART, CAN protocol, USB, whatever it is, you can just program this one. Bootloader and the concept na flashing concepts. Correct. Okay. அது பத்தி ஹார்ட்வேர்ல நம்ம CH340 டிரைவர் யூஸ் பண்ணிக்கலாம் சார் UART. சாரி சொல்லுங்க. லைக் UART நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும்னா ஒரு டிரைவர் இருக்குல்ல சார், CH340 டிரைவர். அதுதான் தட் இஸ் ஆக்சுவலி ஹார்ட்வேர். அதுதான் ஆக்சுவலா நான் இந்த போர்டில் யூஸ் பண்றேன். இந்த போர்டில் அதான் வச்சிருக்கேங்க நான். இந்த இடத்துல அந்த ஐசி தான் வரும் உங்களுக்கு. CH340G அந்த சீரிஸ் வரும். அந்த ஐசி வைக்கணும். இந்த இடத்துல USB கனெக்ட் பண்ணுவோம். அது வந்துட்டு இந்த ஐசியோட கனெக்ட் ஆகும். Max 232 யூஸ் பண்ணியா இல்ல வித்அவுட் Max 232? Max 232 யூஸ் பண்ணல நானு. அதுக்கு பதிலா நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா Max 232 யூஸ் பண்ணனா we have to use RS232 கேபிள் யூஸ் பண்ணணும். அது எதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு அது தனியா வாங்கணும் அப்புறம் நான். இல்ல சார், ஒரு சில டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா Max 232 மேண்டேட்டரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இப்போ நீங்க G யூஸ் பண்ணீங்க, இப்போ C சீரிஸ் இருக்கு சார், அதுக்கு டைரக்டா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். 232 தேவையில்ல. G பத்தி தெரியல எனக்கு, அதனால கேட்டேன். சாரி எது சொல்றீங்க எனக்கும் தெரியல. என்ன சொல்றீங்க? CH340 T இருக்கு சார், G இருக்கு, அப்ப R இருக்கு, B இருக்கு சார். ஓகே. அதுல நான் டேட்டா ஷீட் பத்தி வெரிஃபை பண்ணல. C ல மட்டும் தான் Max 232 தேவையில்ல. மத்த கரெக்ட்.
கரெக்ட் கரெக்ட் எஸ் அப்சல்யூட்லி. நானுமே அந்த வெப்சைட் நான் பார்த்தேன். நான் டேட்டா ஷீட் அனலைஸ் பண்ணேன். அவங்க வந்துட்டு they provide 4 different சைக்ளோடைகிராம் ஃபார் 4 different ஐசிஸ். ஒரு ஐசிஸ் வந்துட்டு ஆர்எஸ் ஸ்பிரிட் வச்சு பண்ணலாம், இன்னொரு ஐசி வந்து ஆர்எஸ் ஸ்பிரிட் இல்லாமலே இஎஸ் வச்சு பண்ணலாம். அந்த மெத்தட் நான் இங்க பண்ணியிருக்கேன். எஸ் சார். இது நான் ISP மட்டும் இஎஸ்பிக்கு வச்சு அப்படிதான் பண்றது. பண்ணியிருக்கேன். ஓ 232 ஓகே இல்லாம டேரக்டா யூஆர்ட் மூலியமா ப்ரோக்ராம் பண்றேன். ஓ பண்ணியிருக்கீங்களா ப்ரோக்ராமிங் அப்படி? எஸ் சார். இது இது யூஆர்ட்லயும் பண்ணியிருக்கேன், எஸ்பிஏலயும் பண்ணியிருக்கேன் சார். ஓ ப்ரோக்ராம் பூட் எழுதிருக்கீங்க ஒன்றா நீங்களே? இல்ல ஓன்ல இல்ல சார், லைக் ஹார்ட்வேர்ல டிசைன் பண்ணியிருக்கேன். ஓ ஹார்டர் டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஓகே. ஆமா, yes, ஆக்சுவலி கரெக்ட் சூப்பர் நைஸ் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி என்னோட ஐடியா என்னன்னா இப்போ சொன்னது தான். ஸோ இப்போ அவங்க கேட்ட மாதிரி இந்த போர்டு வேணும் டு ப்ரோக்ராம் திஸ் ஐசி. பட் இஃப் யூ நோ ஹவு டு ப்ரோக்ராம் பூட் லோடர் அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் எனக்கு பைத்தான் கோடு போதும். திஸ் அனதர் வே யூசிங் பைத்தான் கோட் டு ஃபிளாஷ் திஸ் ஐசி. அப்படி கூட பண்ணலாம் நம்ம. சார் அப்போ அந்த டீபக்கர்ல இருந்து பைபாஸ் பண்ணி எடுத்தாலும் உங்களோட இதுல கோட் பண்ண முடியுமா? டீபக்கர் பைபாஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எஸ்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி ப்ரோட்டோகால் எப்படி ஃப்ரேம்ஸ் அனுப்புறாங்கன்றத பார்த்து வேணா பண்ணலாம். பட் அது இட்ஸ் நாட் கரெக்ட் வே. இட்ஸ் ப்ரொப்ரேட்டரியான ஒரு லைசன்ஸ் வாங்கி பண்றாங்க. அதை நம்ம ஹேக் பண்ணி பண்றதுங்கிறது தப்பு. பட் நான் சொல்ற வே வந்துட்டு இட் இஸ் பாசிபிள். தே ப்ரொவைட் அ ப்ரொவிஷன் டு டூ திஸ். கண்ட்ரோலருக்குள்ளேயே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பண்றதுக்கு. ஸோ அந்த எஸ்டபிலிட்டியை ஹேக் பண்ணி பண்றதுங்கிறது இட்ஸ் வெரி பேட் ஐடியா ஆக்சுவலி. அது வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க இதை அந்த ஹேக் பண்ணி பண்ற மாதிரி கிட்டத்தட்ட. யா பட் எஸ்டபிலிட்டினா எனக்கு அவ்வளோ அதில் நாலேஜ் இல்லை. பட் இட் இஸ் ஆஃப் 2 பின்ஸ், ரெண்டு பின் தான் இருக்கும், 3 இருக்கும். பட் ஆனால் நான் பைபாஸ் பண்ணி எடுத்ததுல 7 பின்ஸ் இருந்தது. ஸோ ஐ ஹாவ் அ தாட் இட்ஸ் ஜேடாக். ஓ ஓகே ஓகே. பட் 7 பின்ஸ் ஏன் வந்து தெரியல. பட் ஓகே நான் அனுப்புங்க டீல்ஸ் எனக்கான நான் அப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். 7 பின்ஸ் ஏன் வந்து எனக்கு தெரியல. 2 பின் தான் இருக்கும் அதுல. மேபி ஜேடாக்னா கூட 2 பின் தான் அதுல இருந்து வரும். கிரவுண்ட் ரீசெட் எஸ்டபிள்யூடி நிறைய பின்ஸ் இருந்துச்சு. பேர் தெரியல. நான் டீடைல்ஸ் அனுப்புறேன். ஓகே நான் ஐ ஆல்சோ யூஸ் ஜேலிங்க் ஆக்சுவலி. ஜேலிங்க்லயுமே கூட 2 பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நானே எஸ்டிஎம்க்கு ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் எவர் இட் இஸ் 7 பின் 8 பின் வாட் எவர் இட் இஸ், STM only support 2 pins, SWIO, SW clock, that's it. ஓகே சார். அப்ப நீங்க எப்படி 7 பின் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? பண்ண முடியாது. அவ 7 பின் இருக்குன்னா நீங்க வேற ஏதாவது பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் கான்செப்ட். அந்த பூட் லோடர் பத்தி நான் கிளாஸ் நான் இன்னொரு டைம்ல எடுக்கிறேன். அதை நான் பெருசா பிளான் பண்றேன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இது நம்ம சக்சஸ்ஃபுல்லா மூவ் ஆயிடுச்சுன்னா வில் டீச் பூட் லோடர்ஸ் ஆல்சோ. ஓகே சார், தேங்க் யூ. யா இஃப் ஐ டிட் பூட் லோடர் ரைட், if I did bootloader, no need to worry about the string. இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டை பத்தி worry பண்ண தேவையில்லை. டேரக்டா நம்ம இந்த போர்டை மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போது, நீங்களே ESP பிளகிங் பண்ணி நீங்களே அந்த ஐசி ஃபிளாஷ் பண்ணிப்பீங்க. எஸ் சார். ஸோ யூஆர்டில் நீங்க ஃபிளாஷ் பண்ணிக்க முடியும் ஐசி இப்போ. ஸோ ரொம்ப சிம்பிள். இது இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 4 பேர் கனெக்ட் பண்ணி இருக்கும். இதில் 3 வயர் கிரவுண்டு, SWIO, அப்புறம் கிளாக் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் டேரக்டா. ஸோ எதுக்கு மெஸ்ஸி பண்ணிக்கிட்டு இடத்த டேரக்டா பிளகின் எடுத்தோமா, இதை எடுத்து இப்படி பண்ணிட்டு ஆர்டினோ போர்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். எஸ் சார். ஓகேங்களா? தட்ஸ் இட். ஓகே. எனி டவுட்ஸ்? அடுத்து போலாங்களா? எஸ் சார். Yeah. So let me open the data sheets here. Data sheets are main. ஓகேங்களா? இப்போ let me start the hardware, software நம்ம முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ லெட் மீ கோ டு த டேட்டா ஷீட். டேட்டா ஷீட் பெருசாக பார்க்க முடியாது நம்மளால, பிகாஸ் டேட்டா ஷீட் இட்ஸ் 1000 pages ஆக்சுவலி தெரியுது. திஸ் கால் ரெஃபரன்ஸ் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு. இட்ஸ் ஆக்சுவலி 1000 pages. ஓகே 1000 or 1200 like that. பட் கரெக்டாக சொல்ல போனால் நான் கூட ஃபுல்லாக படிக்கல. ஓகேங்களா? படிக்க தேவை கிடையாது. நமக்கு எந்த டாபிக் தேவையோ அதை மட்டும் படிக்கணும். இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் மேனுவல். இட்ஸ் நாட் அ பகவத்கீதா, மகாபாரதம் கிடையாது. ஃபுல்லாக உட்காந்து படிக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து படிச்சுக்கணும். ரெஃபரன்ஸ் லைப்ரரி போனால் ரெஃபரன்ஸ் மட்டும் எடுத்து படிப்போம் இல்லைங்களா? இந்த எவ்வளோ டாபிக் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். தட் இஸ் கால் டேட்டா ஷீட். ஆக்சுவலி வேர்டே தப்பு. இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் மேனுவல் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் எடுத்து வச்சிருக்கேன்னா
STM-F431, just type 43, that's it. ரெஃபரன்ஸ், சாரி, எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் மேனுவல் இருக்கு. STMல மட்டும் ரெஃபரன்ஸ் மேனுவல் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வேற வேற கம்பெனில வேற வேற பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, L43 ரெஃபரன்ஸ் மேனுவல், தட்ஸ் இட். அடிக்கடி வந்திருக்குன்னு சொல்லுது. யூ விசிட் ஆஃப்டன். ஆமா. ஓகே, ஹியர் இந்த சொன்ன பார்த்தீங்களா 1600 பேஜஸ் கிட்ட இந்த டேட்டா ஷீட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா, டேக் பிரிண்ட் அவுட். ஓகேங்களா? நான் உட்காந்து இது மாதிரிலாம் படிக்கவே மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருவேன். ஓகே, இஃப் ஐ யூஸ் திஸ் டேட்டா ஷீட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம், எப்போவுமே ஐ டேக் அ பிரிண்ட் அவுட். நான் சும்மா ஒரு பெரிய ஸ்டாப்லர் பின் மாதிரி அடிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்ட் ரீடிங் பேஜ் பை பேஜ் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன் until I understand. That's it. Not fully, whatever I require. Let's say if I require only IO port தான் தேவை, GPU போர்ட் எனக்கு தேவைப்படுது. இப்போ இது கிளிக் பண்ணுங்க, படிங்க. அப்படியே ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டே வரணும். இது என்னெல்லாம் சொல்கிறாங்க புரியாது எடுத்த உடனே, கரெக்டாக புரியாது. இந்த ஸ்கிமேட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ புரியணும் அவசியமே கிடையாது. நோ நீட் டு வரி அபவுட் திஸ். பட் என்ன கண்டென்ட்டை சொல்கிறாங்க, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்க, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, ஒரு பின்னுக்கு என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் தான் டேட்டா ஷீட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க படிக்கணும். இதெல்லாம் இதுல பிடிஎஃப் வச்சு படிக்க முடியுமானா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? நான் இந்த 1000 பேஜையுமே ஒரு புக் மாதிரி போட்டு வச்சிருந்தேன். 4 புக் என்கிட்ட இருந்தது. ஏன்னா 1000 பேஜ் ஒரே இடத்துல ஸ்டாப்ல அடிக்க முடியாது இல்லையா? ஸோ தட் ஒரு 5 நான் 200 பிரிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஐ திங்க் 200 5 புக் கிட்ட வச்சிருந்தேன் நான். அதில் யூஎஸ்பி இருக்கும், யூஆர்ட் இருக்கும், எஸ்பிஐ, I2C, எல்இடி பிளிங்கிங் எல்லாமே அந்த ஒரு 10,000 பேஜுக்குள்ள இருக்கும். ஸோ whenever I want, I just go there and start reading. ஓகேங்களா? அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் அப்போ அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் தட் வே. ரைட். ஸோ திஸ் கால்ட் ரெஃபரன்ஸ் மேனுவல், கரெக்டா? ரைட். ஓகே, இப்போ டாப்ல போய் பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஷோ ஒன் திங். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா STM32L41 இருக்கா? STM32 42 43 44 45 46 இது எல்லா ஐசிக்குமே ஒரே ரெஃபரன்ஸ் மேனுவல் இவர் தான். ஓகேவா? பட் நான் இப்போ what I thought, என்கிட்ட இருக்கிற டெவலப்மெண்ட் போர்டுக்கான ஐசி இருக்கு. அந்த ஐசியினுடைய ரேம் என்ன, ஃபிளாஷ் மெமரி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நான் பார்க்க நினைக்கிறேன். அது எப்படி பார்க்குறது அப்போ இல்லையா? தட் இஸ் கால்ட் டிவைஸ் டேட்டா ஷீட் சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. இந்த STMல மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபேமிலிஸை பற்றி படிக்கிறது பேர் வந்து ரெஃபரன்ஸ் மேனுவல். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஐசி பற்றி படிக்கிறதுக்கு பேர் டிவைஸ் மேனுவல். அப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. தட்ஸ் வி ஹேவ் டு ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நோ. அப்புறமேட்டு தான் நம்மளால உள்ள போயிட்டு விளையாட முடியும், உள்ள போயிட்டு ப்ளே பண்ண முடியும். லைக் ஹவ் ஐ டிட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு STM32L433, இப்போ இதுக்கு வந்து ஃபுல் நம்பர் அடிக்கணும். ஐசியை ஃபுல் நம்பர் பேர் ஃபுல்லாக அடிக்கணும். STM32L431 RCT6 தான் நான் வச்சிருக்க ஐசி பேர். டிவைஸ் மேனுவல் சொல்லுவாங்க அதுக்கு பேர். இதுக்கு இங்க இருக்கு, வருமானு பார்க்கலாம் இருங்க. திஸ் அகைன் கோஸ் டு வெப்சைட் கூட தான் போகுது. பட் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், லெட் மீ செக். இப்போ பார்த்தீங்களா, அவங்களே சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 80 மெகாஹெர்ட்ஸ்ல ஒர்க் ஆகும். இது இந்த மெமரி, அதாவது இந்த பர்டிகுலர் ஐசிக்கு மட்டும் இங்கே வெப்சைட் லிங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே படிக்கிற ரெஃபரன்ஸ் பேனல் என்னது, throughout all the families across L41 42 44 45 இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மேனுவல் தான். பட் நீங்க வச்சிருக்க ஐசியோடைய பர்டிகுலரா போய் பார்க்கணும்னா தட் இஸ் கால்ட் டிவைஸ் மேனுவல். இதை போய் நீங்க பார்க்கணும். இப்போ சேகர் சார் கூட வந்துட்டு லிங்க்ல ஒன் லிங்க், ரைட், ஒரு நேம் போட்டிருந்தாரு சாட்ல. ஏதோ STM32F401 அப்படின்னு ஒரு நேம் போட்டிருக்கிறாரு. ஓகே, இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு ரெஃபரன்ஸ் மேனுவல் ஃபார் STM32F4ன்னு மட்டும் போட்டு படிங்க. தட்ஸ் யூஸ் டு ப்ரோக்ராம் யுவர் ஐசி. பட் அந்த ஐசி பற்றின டீடைல்ஸ் ஃபுல்லாக தெரியணும்னா, பர்டிகுலர் ஐசி மட்டும் தெரியணும்னா அந்த ஐசியில் ஃபுல் நேமை போட்டு டிவைஸ் பேனல் போட்டு உங்களுக்கு வில் கெட் த கம்ப்ளீட் டீடைல்ஸ். ஓகேங்களா? ரைட். இங்கே டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். இங்கே டாக்குமெண்டேஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டு நோ ஹியர் அப்ளிகேஷன்ஸ் நோட்ஸ்ன்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, ப்ரோக்ராமிங் மேனுவல்ஸ், ஐ திங்க் நெட்லேயே தெரியல கிடைக்கும். இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். லெட் மீ ட்ரை. ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கிடையாது. ப்ரெசன்டேஷன் இந்த ஐசிஐ பற்றின என்னென்ன ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க, லைக் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. இங்கே ப்ரோக்ராமிங் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு
லெட் மீ செக். ரெஃபரன்ஸ் மேனுவல் இருக்கு, யூசர் மேனுவல் இங்க இருக்கு. ஐ வில் செக் இன் கூகுள். வெயிட், ஈஸியாக எடுத்துடலாம் இதை. பிடிஎஃப் நெட்டில் போடுங்க, வந்துடும். இது நிறைய கொடுத்துருக்குறாங்க. எஸ், திஸ் ஒன். இதானா தப்பா போகிறேன்னா? எஸ், தப்பா போயிட்டேன். Or else try with this one. Yes, I got it. இங்க பாத்தீங்களா, அது மவுசர்ல லிங்க் கொடுத்துருக்காங்க. பட் இது வெப்சைட்லேயே தேடி கண்டுபிடிக்கலாம். பட் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் அப்படியே கரெக்டாக காட்டிட்டேன். அந்த இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வேற ஷோ பண்ண முடியும். இங்க பார்த்தா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, நான் யூஸ் பண்ற ஐசி வந்துட்டு இந்த ஃபிளாஷ் மெமரி இருக்கும். அண்ட் இது இந்த எஸ்ராம் இங்க உள்ள இருக்கும். அனலாக் இருக்கு, ஆடியோவும் இதுல பண்ணலாம். அப்புறம் 32 பிட் எம்சியூ எஃப்சின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் ப்ரோக்ராம் யூனிட் உள்ள இருக்கு. அண்ட் டிஎம்எஸ் டிம்ஸ் கொடுத்துருப்பாங்க, எனக்கு தெரியல என்னன்றது. அண்ட் M4 கார்டெக்ஸ் இது இந்த அல்ட்ரா லோ பவர் கண்ட்ரோலர் இது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சிவிச்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி உட்காந்து படிக்கிறதுக்கு பதில் நீங்க கண்டென்ட் எடுத்து பார்த்துடலாம். இங்க மேபி இங்க ஃபங்க்ஷன் ஓரியன்ட் சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல. ஓகே ஓகே, நான் இது ஃபுல்லாக நான் படிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது தேவையில்லை இந்த டேட்டா ஷீட். எனக்கு நான் ஃபுல்லாக என்ன படிப்பேன்னா, ஐம் ஜஸ்ட் கோஸ் டு தி பின் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, பின் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஒரு பின்னோட ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை இங்கே கொடுத்துருப்பாங்க இதில். புரிஞ்சுங்களா? லைக் திஸ். ஸோ வெயிட், இந்த மாதிரி. ஸோ ஒரு பின்னுக்கு வாட் ஆர் தி ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே. நீங்கள் கியூ பேங்க்ஸில் போய் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக they provide very clean details about alternate functions here, like port B என்ன, port C என்ன, port D என்ன. ஸோ வெரி clean. இதெல்லாம் நீங்கள் பேர் மெட்டல் கோடிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவீங்க, இப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் பேர் மெட்டல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவீங்க. ஸோ these are the two data sheets. One is for family data reference manual and next one is for device manual for specific ICs. கரெக்டுங்களா? ஓகே, ஐ திங்க் நிறைய சொல்லி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரிப்பீட் பண்ணணும் யாராச்சும் நான் என்ன சொன்னேன்றது யாராவது? எனிவன்? சார் இப்போ டிவைஸ் மேனுவல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி லாஜிக்கல் அனலைசர். ஓகே, இல்லை இந்த டேட்டா ஷீட் பற்றி மட்டும் சொல்லுங்க. இதில் 2 டேட்டா ஷீட் சொன்னோம் இல்லையா, அது என்ன இது என்னன்னு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சது சொன்னா போதும். ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அதோட ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கும். இன்னொன்று வந்து செப்பரேட்டாக நம்ம பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரேம் இருக்குது, ஃப்ளாஷ் ஐசி அப்படின்ட்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் நான் சொல்ல நினைச்சது. யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? வெரி சிம்பிள், தட்ஸ் இட். அண்ட் சஜஷன் என்னன்னா, டேக் பிரிண்ட் அவுட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் த டேட்டா ஷீட்ஸ். டேட்டா ஷீட் படிச்சே ஆகணும்னா, ஸோ ப்ளீஸ் டேக் அ பிரிண்ட் அவுட் இன்ஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் சும்மா பண்ணுறதுக்கு போல பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எடுத்து படிச்சிங்கனாக்கா. ஓகேங்களா, நல்லது. ஓகே, ஸோ டேட்டா ஷீட்ஸ் உடைய பார்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, லெட் மீ டூ சம் எல்இடி பிளிங்க் கோடிங் நவ். ஓகே, டைரக்ட்லி ஜம்ப் இன் எல்இடி பிளிங்க் கோடிங். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு வேற மெட்டலில் செஞ்சு காட்டுறது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் கம்ஃபர்ட் வித் பேர் மெட்டல், பட் நாட் ஆல் ரைட். எல்லாருமே கம்ஃபர்டபுள் கிடையாது. ஸோ தட் நான் வந்துட்டு இப்போ ஹால்லே செஞ்சு காட்டிடுறேன். ஓகேங்களா, அது எல்லாருக்கும் ஓகேனா வில் கோ டு தி பேர் மெட்டல். பட் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஐ திங்க் என் டேட்டா ஷீட்டை படிச்சு பார்த்து அதை பொறுமையாக உட்காந்து செய்யணும், அப்போ தான் இது வரும். அது நிறைய பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது நான் போக வேணாம்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் we are going to use ஹால். ஹால் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு ரொம்ப எல்இடி டிரைவர்ஸ், ஜிபியூ எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க அவங்களே உள்ள. ஓகே, நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். we are going to use that one. ஸோ அதான் ஹால் சொல்லுவாங்க. ஓகே, அது நம்ம டேரெக்டாக சும்மா கால் பண்ணலே போதும் இங்கிருந்து. அதுதான் பண்ண போகிறோம் இப்போ. தட் இஸ் கால் ஹால். எப்படி ஹால் யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேங்களா, ரைட். என்னுடைய போர்டில் வந்துட்டு ஓகே
ஒன் செகண்ட் கைஸ், சாரி, ஒன் செகண்ட். இந்த போர்டு எல்இடி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த போர்டு எல்இடி நான் ஆன் பண்ண போகிறேன். பட் அதுக்கான பின் அவுட் நான் மறந்துட்டேன். ஓகே, எந்த பின்ல அது HTML கனெக்ட் மறந்துட்டேன். ஐ ஜஸ்ட் ஓப்பன் மை டிசைன் ஃபைல். எஸ், தட் இஸ் PC9. இந்த டிசைன் பற்றிலாம் நம்ம பதிலாக பேசலாம், என்ன இது அப்படின்ட்டு டிஸ்கஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். டோன்ட் வரி அபவுட் நவ். ஓகே கைஸ், இந்த கீ கார்டு தான் பண்ணியிருக்கேன். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை பற்றி எதில் பண்ணீங்க அப்படின்ட்டு. கீ கார்டில் தான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ PC9 தான் பண்ணியிருக்கேன். லெட் மீ ஸ்டார்ட். ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் நவ். ஹியர் STM32 ப்ராஜெக்ட். அவ்வளோதான், கிளிக் பண்ணுங்க. சிம்பிள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் மறந்துடுங்க. இது நான் வேற ப்ராஜெக்டாக பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் யூ டவுன்லோட் த சாஃப்ட்வேர், அது ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் மேலே போயிட்டு ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், தட்ஸ் இட். இது லோட் ஆகும், டைம் ஆகும். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் இட் டேக் சம் ஹியூஜ் டைம். நான் சொன்ன மாதிரி இட் நீட் சம் டைம் ஃபார் அப்டேட். அதனால நெட்வொர்க் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. என் நெட்ல இருந்து டவுன்லோட் ஆகும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கமர்ஷியல் பார்ட் நம்பர் நம்ம டைப் பண்ணணும். இப்போ நான் சொன்ன அந்த நம்பர் எங்க டைப் பண்ணணும். STM32L431RC. இதை ஃபுல்லாக டைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். STM32T6 இதை நான் யூஸ் பண்ணுற IC. இது இங்கே வைங்க, இதை இங்கே அப்படியே தள்ளிட்டு இங்கே வைங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. நெக்ஸ்ட். அண்ட் இந்த யூசர் டிஃபால்ட் லொகேஷன் ரிமூவ் பண்ணிட்டு நான் எனக்கு எங்கே வேணுமோ நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நான் இப்போ. ஓகேங்களா? நான் இந்த கிளாஸ்க்காக சும்மா நான் என்னுடைய பர்சனலுக்கு வெளியில் நான் பண்ணிக்கிறேன். இங்கே நான் சும்மா ஒரு ஃபோல்டர் STM32 அப்படின்னு சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் வந்துட்டு LED பிளிங்க் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். LED பிளிங்க். ஓகே, கிளிக், செலக்ட், தட்ஸ் இட். LED பிளிங்க் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு LED பிளிங்க் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாம், அவாய்டட். பட் எனிவே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ப்ராஜெக்ட் நேம் LED பிளிங்க் கொடுத்துக்கோம், இல்லை வேற எது நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். சரிங்களா? பட் LED பிளிங்க் தான் ப்ராஜெக்ட் நான் பண்ணி காட்ட போகிறேன், அதனால அதே நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்க தேவை. அடுத்து சிம்பிளி கிவ் ஃபினிஷ். அவ்வளோதான். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இங்கே யூ கேன் see the results. இது மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். இந்த சாஃப்ட்வேரோட பிஹேவியர் அப்படிதான் போல. இது டேக் சம் டைம் டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். வாட் எவர் இட் இஸ், டைம் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணுது. ஸோ அதுக்காக இது டைம் ஆகும். ஏன்னா சொன்ன மாதிரி ஹால்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஹால். ஸோ அதையுமே இது டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு டைம் ஆகும். அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. அதாவது கிளிக் பண்ணணுமா? ஓகே, எஸ். இது இந்த இந்த இது கிரியேட் இது இந்த UI வர்றதுக்கு தான் டேக் சம் டைம். பட் எனிவே ஓகே. நீங்கள் வந்துட்டு PC9 நான் தான் சொன்னேன் இல்லையா, PC9 எனக்கு இங்கே இருக்குது. இதை சும்மா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலி பேர் மெட்டல் கோடிங்க்கு நீங்கள் இதில் கையை வைக்க தேவையில்லை. புரியுதுங்களா? இந்த டிசைனில் கையை வைக்க தேவையில்லை. பேர் மெட்டல் கோடிங் என்னது? இந்த டிசைன் பண்ணுறது நீங்களே உட்காந்து செய்கிறது தான் பேர் மெட்டல் கோடிங். பட் இப்போ ஹால் பண்ண போகிறன்றதுனால இங்கே வந்துட்டு என்ன செய்யணுமோ நீங்கள் செட்டிங்ஸை கொடுத்துட்டு
இட் வில் கிவ் யூ த கோட், ஹால்க்கான கோடு கொடுக்கும். அதை நம்ம வில் யூஸ் இட் ஆஸ் அ எலிஜிபிலிட்டி கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம. ஓகேங்களா? ஸோ லெட் மீ கிரியேட் சிம்பிள் கோட் யூசிங் ஹால். ஸோ இங்க இடத்துல PC9 இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியுது இல்லையா? லெட் மீ ஜூம் ஃபர்தர். இது PC9, இது கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்புட் அவ்வளோதான். எல்டி இஸ் அவுட்புட், ரைட்? பட்டன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்புட்டு, எல்டிங்கிறது அவுட்புட் இங்க. ஸோ அவ்வளோதான், அவுட்புட் நீங்கள் கொடுப்பீங்க. கொடுத்துட்ட பிறகு இங்கே கிளாக் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா என் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ வில் ஷோ த ஃபோட்டோ ஹியர். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? Yeah. சாரி. இங்க. ஸோ இது தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரேட்டிங் வந்துட்டு 8 மெகாஹெர்ட்ஸ். இதோட வேல்யூ 8 மெகாஹெர்ட்ஸ். பட் அதே வந்துட்டு இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் இருக்காது. ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் சீரிஸ் ஆஃப் போர்டு தான். பட் இது நான் பண்ண போர்டு, இது வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்க, இது வந்து நிறைய டைம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். பட் இனிமே ஃபைன். நீங்கள் ஆசிலேட்டரே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேர் இட் இஸ், இங்கே எம்டியாக விட்டுருக்காங்க. ரொம்ப SMD ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரொவைட் எம்டி, நத்திங் இஸ் தேர். பட் இந்த இடத்துல வந்து ஆசிலேட்டர் நான் கொடுத்துருக்கேன், அதனால யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஆசிலேட்டர் வேண்டாம், இன்பில்டாக இருக்கிறது யூஸ் பண்ணால் கூட ஓகே, ஃபைன், யூஸ் பண்ணிக்கலாம், நாட் இஷ்யூ. ஓகேங்களா? பட் நான் கொடுத்துருக்கேன் டெடிக்கேட்டடாக இருக்குன்ட்டு. யா இருக்கு. ஆமா சார், இன்டர்னலா இருக்கிறதும் எக்ஸ்டர்னலா இருக்கிறதும் என்ன டிஃபரன்ஸ்? இன்டர்னலா நம்ம கிட்ட ஆல்ரெடி 80 மெகாஹெர்ட்ஸ் இருக்கு. இல்ல இன்டர்னல் 80 மெகாஹெர்ட்ஸ் கிடையாது. The controller support up to 80 megahertz. Internal they provide only 16 only here. Okay. And one more thing is, the 16 ன்றது டைரக்டா உங்களுக்கு அப்படியே உள்ள போகாது. அந்த 16 என்ன பண்றாங்கன்னா யூசிங் PLL அப்படிங்கிறது ஒரு கிளாக்கை வந்துட்டு நிறைய கிளாக்கை மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ 16 மெகாஹெர்ட்ஸ் இருக்குன்றது 80 மெகாஹெர்ட்ஸ் எப்படி கொண்டு வருதுன்றதை பார்ப்பாங்க. நம்மளால வெளியில வந்து 80 மெகாஹெர்ட்ஸ் வைக்க முடியாது, டைரக்டா கிறிஸ்வாசம் வைக்க மாட்டோம். We just give 8 megahertz only. எக்ஸ்டர்னலாக வைப்போம் நம்ம. அந்த ஐசி தான் வந்துட்டு PLL கிளாக்கை யூஸ் பண்ணி அது அந்த 8 மெகாஹெர்ட்ஸ்ன்றது எப்படி 80 மெகாஹெர்ட்ஸாக மாற்றுறது, அது வேலைக்கு இருக்குது. அது பண்ணும். அதுதான் இந்த கண்ட்ரோலர் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லெட் மீ ஷோ ஒன் எக்ஸாம்பிள். இந்த பினோட் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு சிஸ்டம் கோரில் RCC கிளிக் பண்ணுறேன். இல்லை ஹைஸ்பீட் கிளாக் ஆசிலேட்டர் வந்துட்டு கிறிஸ்டல் செராமிக் எஸ்என்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே பார்த்தீங்களா 8 மெகாஹெர்ட்ஸ் சொல்லிட்டு இங்கே செலக்ட் ஆயிருக்கு எனக்கு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த பிளாக் வந்துட்டு இங்கே HSC-க்குள்ள போகுது இல்லையா, HCA கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ 8 மெகாஹெர்ட்ஸ்ன்றது இப்படி போகும். இப்போ ACLK வந்துட்டு 8 பதிலாக 18 செட் பண்ணனாக்கா 18 சொல்லிட்டு மாறும். இல்லை 80 மாறிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இந்த கிளாக் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது யாருன்னா PLL கிளாக். PLL சொல்லிட்டு இன்னொரு டாபிக் உள்ள இருக்கு. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு 8 மெகாஹெர்ட்ஸ் வந்து 80 மெகாஹெர்ட்ஸா மாத்துது. சேம் திங் we can do it for 16க்கும் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு அது அந்த அளவுக்கு ஃபாஸ்டா பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு. பட் ஐ டென்ட் ட்ரை தட் 80 மெகாஹெர்ட்ஸ் இந்த RC ஆசிலேட்டர். பட் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வச்சு நம்மளால ஹை ஸ்பீட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். 80 மெகாஹெர்ட்ஸ் தான் போக முடியும். ஓகேங்களா? ஒரு சில கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா எங்க 200 போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. இங்க 80 மெகாஹெர்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒரு சில கண்ட்ரோலர்ல 200 மெகாஹெர்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா இந்த இடத்துல போய் 200 டைப் பண்ணா போதும். So whatever IC you put it here, that will convert into 200. ஈஸியா மாறும். ஓகே, பட் இப்போ 80 தான் இருக்கு மேக்ஸ், அது மாதிரி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இது ஒரு கிளாக் டயக்ராம். பிகாஸ் இது ஒரு ஆர்ம் கார்டெக்ஸ் ஐசி இது இல்லைங்களா? இந்த ஆர்ம் கார்டெக்ஸ்க்கு கிளாக்கை ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சும்மா வந்துட்டு கிளாக்கை எங்க போகுது அது இதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ தட் தே டிசைன் வெரி 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 சொபிஸ்டிகேட்டடா இருக்கும் அந்த கிளாக் பார்க்கறதுக்கு. அதனால வந்துட்டு டேட்டா ஷீட்டை பத்தி மட்டும் வச்சு நம்மளால பார்க்க முடியாதுன்றதுனால ஸோ தே கிவ் டயக்ராம்ஸ் லைக் திஸ். ஓகே, நம்ம இதுல இருந்து பார்த்துக்கலாம் எது எந்தெந்த ஃப்ரீக்வன்சில போகுது. ஏன்னா இதுக்கு பிஹைண்ட் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டெப்பை கடக்கிறதுக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதை நம்மளால மேனுவலா போட்டுட்டு இருக்க முடியாதுன்றதுனால தான் தே ப்ரொவைட் டயக்ராம்ஸ் ஃபார் அஸ் to easily visualize how much the sorry sir excuse me sir actually அப்ப எக்ஸ்டர்னல் கிளாக் போறீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிளாக் வந்து மெகாஹெர்ட்ஸ் ஃபிக்ஸ்டா தான் இருக்குமா? ஆமா ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஆமா
ஃபிக்ஸ்டு இன் தி சென்ஸ் 8னா 8 மட்டும் தானா? ஆமா வேற கரெக்ட். ஆமா, வேற மாத்த எப்பவுமே முடியாது. இல்ல சார். எப்பவுமே எக்ஸ்டர்னல் கிளாக் வந்து 8 தான் இருக்குமா? இல்ல அதுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க இவங்க. நீங்க இங்க 4 to 48 வரைக்கும் கொடுத்துக்கலாம் நீங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எக்ஸ்டர்னலா நீங்க. ஓகே. நான் 4 to 40. 8 என்கிட்ட இருந்தது நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் என்கிட்ட 12 மெகாட்ஸ் இருந்தா அதையும் நான் போடுவேன். 30 மெகாட்ஸ் இருந்தா அதையும் நான் போடுவேன். ஓ ஓகே சார். ஓகே. அது ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுக்கும் அவங்க வேரியபிள் கொடுத்துருக்காங்க. 4 to 48 கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. சார் ஆ பட் எனக்கோ நீங்க 48 வரைக்கும் போனாலும் அது ஆமா பீரியல் வச்சு கரெக்ட் இன்க்ரீஸ் பண்றது 80 தான் கரெக்ட். பண்ணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகே. இன்னொன்னு எனக்கு அந்த இன்டர்னலா இருக்கும். இன்டர்னலாவா ஒரு ஆசிலேட்டர் இருக்கும்னு சொன்னீங்களே சார். ஆமாமா. அதுவும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? இந்த அது இதே அது இந்த இடத்துல ஆர்சின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மொத்தமாவே இந்த இடத்துல வந்துட்டு இன்புட் ஃப்ரீக்வன்சி சொல்லிட்டு இங்க மொத்தமா வெளியே அவுட்டர் சைட்ல இருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க ஒரு ஆசிலேட்டர் இருக்கா, எஸ் சார். இங்க ஒரு ஆசிலேட்டர் இருக்கா, அப்புறம் இங்க ஒரு ஆசிலேட்டர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. மீன் ஓகேங்களா? இந்த இன்புட் ஃப்ரீக்வன்சின்றது வந்து ஆசிலேட்டரா? ஆமா. இந்த லைனுக்கு வெளியில இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு லைன். இந்த எஸ். லைனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நம்ம வைக்கிற கிளாக். we have to ஓகே. place a clock. இந்த ஓகே. லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோலருக்கு உள்ள இருக்கக்கூடிய கிளாக். உள்ள ஓகே. இன்டர்னலா இருக்கிற கிளாக். யா காட் இட். ஓகே சார். அப்போ தென் லெஃப்ட் இட் இஸ் தட் யா 3 ஆசிலேட்டர் வைக்கிற பாசிபிலிட்டி இருக்கா? ஆமா கரெக்ட். ஆமா, அது ஓகே. ஒன்னொன்னு ஒரு பர்பஸ்க்கு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஆர்டிசிக்காக. இங்க பாத்தீங்கன்னா அந்த கிளாக் எதுக்கு போகுது? இட் இஸ் நாட் லிங்க் டு எனி அதர் பெரிஃபரல்ஸ். யா. புரியுதுங்களா? இட்ஸ் நாட் லிங்க். இந்த 8ங்கிறது பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் போகுது. இட் கோஸ் டு AVB1 AVB2 டைமர்ஸ்க்கு போகுது. அண்ட் அதே இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கிளாக் வந்துட்டு சாரி இங்கேயும் போகும். இது ஏன் இப்ப எனபிள் ஆகலைன்னா நமக்கு அங்க இங்க போய் நம்ம பின்னோட்ல போய் எனபிள் பண்ணணும். ஓகே. அப்பதான் அது எனபிள் ஆகும். பட் இந்த இன்புட் ஃப்ரீக்வன்றது இது ஃபுல்லா இங்கெல்லாம் போகும். ஓகே. பட் இந்த ஆர்டிசிஸ் இஸ் ஒன்லி இந்த இன்புட் இது வந்து ஆர்டிசிக்கு மட்டும் சொல்லுங்க. இது என்னன்னா 32.768 கிலோ ஹெர்ட்ஸ்ல ஒர்க் ஆகும் இந்த ஃப்ரீக்வன்சி. ஓகே. தட்ஸ் ஒன்லி ஃபார் ஆர்டிசி. ஓகே. அது மாதிரி இது வந்துட்டு ஃபுல் பெரிஃபரல்ஸ். அண்ட் கீழே இருக்கிறது ஐ டோன்ட் யூஸ் திஸ் பிகாஸ் எனக்கு பர்பஸ் வரல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு I2Cக்கா வச்சிருக்காங்களா SAIன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த ஆடியோ ரிலேட்டட் வரும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணதில்லை இதனால. ஓகே சார். அப்போ அந்த பிட்வீன் நம்ம இப்போ யூஸ் பண்றோம்ல சார், ஆ அதோட எண்ட் வரைக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது ஒரு ஐ மீன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அந்த பஸ்ஸோட இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. பட் எக்ஸாக்டா அதோட எண்ட் அப்ளிகேஷன் தெரியல. இந்த மாதிரி பஸ் பத்தி சொல்றீங்களா? இந்த பஸ் இந்த இது இப்போ ஏ பெரிபரல் கிளாக் அந்த மாதிரி போனா அப்போ APB1 பெரிபரல் கிளாக்ன்றப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருக்கிற பெரிபரல்ஸ்க்கு ஃபுல்லா இந்த கிளாக் சப்ளை ஆகும் அந்த மாதிரி அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்த இடத்துல மக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மக்ஸ்ன்றது வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் நான் லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் ஐ நோ. ஓகேங்களா? ஓகே. தப்பா இருந்தா நான் பார்த்துட்டு திரும்ப நான் வரேன். கம் பேக் அகைன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல மக்ஸஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே இந்த மக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா எந்த இடத்துல இருந்து கிளாக் எடுக்கணும், எந்த மல்டிப்ளேயர் டிவைட் யூஸ் பண்ணுங்கிறது எடுத்துப்பாங்க. அது PLL கிளாக்குமே உள்ள இருக்கு. எல்லாமே எடுத்து வெளியில வருது. இது இந்த சிஸ்டம் கிளாக்ன்றது நம்ம ஆக்சுவலி 80 மெகாட்ஸ் கிளாக். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வச்சு இங்க ப்ரீ ஸ்கேல் செட் பண்றாங்க. இங்க எல்லாம் வருது. ஓகே. பட் இந்த இடத்துல இருந்தா இந்த 3 எல்லாமே பெரியது. ஸோ இந்த ஸ்டஃப்ல என்னென்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஒரு பெரிபரலுக்கு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே. இது நம்ம ஆக்சுவலா இது இங்க பாக்குறத விட டேட்டா ஷீட்ல இன்னும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. அது மேபி அது இன்னும் பார்த்தா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது ட்ரா லாட் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. எஸ் சார். ஏன்னா இது ஏன் லிங்க் ஆகுது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் ரெஜிஸ்டர்ஸ் வரை பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கும். லெட் மீ ஷோ an எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் குட்டியா காட்டி நான் மூவ் பண்ணிடுறேன். இதை பத்தி ரொம்ப பேச முடியாது. என்ன எல்லாருமே இருக்கீங்கன்றதுனால வேண்டாம். ஓகேங்களா? லைட்டா நான் சொல்றேன். ஓகே. நீங்க தே கிவ் ரெஜிஸ்டர் மேப். ஓகேங்களா? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பெருசா வேண்டாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கலாம். APP1 இருக்கு. ஓகேவா? APP1. இப்போ APP1ன்றது டைமர் கிளாக்னு கொடுத்துருக்காங்க. அதை விட்டுடலாம். அப்போ என் டைமர் மாத்தி மட்டும் பேச மாதிரி இருக்கும். புரியாது எல்லாருக்கும். அப்போ APP2 மட்டும் எடுத்துக்கலாம். APP2 பெரிபரல் கிளாக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டேட்டா ஷீட்ல போய் பார்க்கலாமா? APP2 எங்க இருக்கு? மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கைஸ் பயப்படாதீங்க. டக்குன்னு எடுத்துறேன்னு பயப்படாதீங்க. அதை நம்ம ஃப்ளோவாக போகலாம். கவனிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? APP2 AHP2 இருக்கு இல்லையா? அது APP2 இங்க இருக்கு. இங்க இருக்கு பார்த்தீங்களா?
எஸ் சார். அப்போ இந்த பஸ் இது ஒரு ரெஜிஸ்டர், இது ஒரு பஸ். இந்த பஸ் எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எஸ்ஐ எனேபிள் சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுது. டைமர் 16, டைமர் 15, யூவாட், எஸ்பிஐ, டைமர் 1, அப்புறம் எஸ்டிஎம்சி, ஐ திங்க் ரிலேட்டட் டு எஸ்டி கார்டு நினைக்கிறேன். ஓகே. அப்புறமே சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதெல்லாம் இன்டர்பிஸ் பண்ற பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றான்னு AVP2ENR. ஓகே. ரைட். அப்ப AVP2ENR கண்ட்ரோல் பண்றதுன்னா அப்ப அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 80 மெகாஹெர்ட்ஸ். ஓகே. அவ்வளவுதான். அப்ப இந்த பெரிஃபரல் எல்லாமே வந்துட்டு எனக்கு எவ்வளவு ஒர்க் ஆகும் அப்படின்னா 80 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். இப்ப நான் காட்டினது எல்லாமே. ஓகே சார். இப்ப அப்போ அதே நம்ம ஒரு அப்ளிகேஷன் அதுல இருக்கு. இப்போ நான் UART அதுல இருக்குன்னா, நான் UART இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். அத நான் வந்து அப்ப நீங்க இந்த யூஸ் பண்ண கிளாக் போறேன்னா, அது எடுத்துக்கலாம். இந்த இடத்துல செட் பண்ணணும். இல்ல இந்த கிளாக்கை நீங்க எடுத்துக்கணும். ஓகே. ஒரு சில கண்ட்ரோலர் என்ன ஆகும்னா இங்க எல்லாமே 82 வந்துருச்சு இல்லையா? பட் எஸ் சார். எல்லா கண்ட்ரோலும் அப்படி வராது. ஒரு சில இடத்துல 8 வரும், ஒரு சில 10 தான் வரும். ஓகே. அப்போ AVP2 பண்றப்ப என்ன பெரிஃபரல் பார்க்கணும். அப்ப அந்த பெரிஃபரலுக்கு அந்த 10 தான் நீங்க கால்குலேஷன் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. லெட்ஸ் சே in UART, right, we used to calculate the baud rate. யா. So அந்த baud rateக்கு we need to use the crystal oscillators. அந்த வேல்யூ ஓகே. யூஸ் பண்ணணும். அப்ப அந்த வேல்யூ நம்ம இங்க இருந்து எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு தான். ஏன்னா இதெல்லாம் உட்காந்து டேட்டா ஷீட்ல பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரீட் டேட்டா ஷீட். எஸ். ஆர்கிடெக்ட் இட்ஸெல்ஃப் வெரி கன்ஃபியூசிங் பார்ட். எஸ் சார். பிகாஸ் அந்த காலம்ஸ் ரொம்ப நிறைய கொடுத்துருப்பாங்க. இது அங்க போகும், அது இங்க போகும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அதுல அந்த ஐசிக்குள்ளவே இன்னும் ஊறி போனவங்க மட்டும் தான் அது இன்னும் புரியும். பட் நமக்கு பர்பஸ் என்ன? we have to do a peripheral codings, we have to do calculations. ஸோ அதுக்கு நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் நம்ம இங்கிறது. ஓகே. பட் there is 2 1 ரைட்? APB1 and 2. இப்போ என்னோட UART 6 வந்து 1ல இருக்கலாம், 2ல இருக்கலாம். அப்ப அதையும் பார்த்து நான் கான்ஃபிகர் கரெக்ட். பண்ணணும். ஆமா, அதையும் பார்த்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே. ஓகே. தேங்க் யூ. அண்டர்ஸ்டுட். தேங்க் யூ சார். எஸ். ஓகே, நைஸ். ஸோ இப்போ வந்துட்டு இது கிளாக்கி நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ PC9 அவுட்புட் இது நான் பண்ணிட்டேன். ஸோ வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள். முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்ட பிறகு சிம்பிளி கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுங்க. அவ்வளோதான். சேவ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கோடிங் கையில் கொடுத்துரும். அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதுங்களா? சேவ் மஸ்ட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டீங்கனாலே இதுக்கு எடுத்த கோடிங். அவ்வளோதான், சிம்பிள். எல்டி பிளிங்க் கோடிங் ரெடி. நீங்கள் ஆக்சுவலாக எல்டி பிளிங்க் எழுதணும், பட் அது ஒரு லைன் கோடிங் தான். அது வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? லெட் மீ ஷோ தட். இது அகைன் டேக் சம் டைம் டு லோட். எஸ், லோட் ஆகிடுச்சா? க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அதுதான் இங்கே இருக்கும். இங்கே சோர்ஸ்குள்ள main.c இருக்கும். இங்கே ஐஓசின்றது இங்கே இதுதான் IOC.IOC ஃபைல் தான். ஓகேங்களா? நைஸ். இப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம். வாட் எவர் யூ செட் இட் ரைட், இந்த பின் இப்போ அவுட்புட் ஆகிருக்கும். இங்கே டயக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இல்லைங்களா? இந்த பின் இப்போ அவுட்புட் ஆயிடுச்சு. இப்போ நான் STM இந்த while of 1க்குள்ள போய் என்ன பண்ண போறேன்னா, லெட் மீ கோ ஹியர், சிம்பிளி ஹால் கோடிங் தான் பண்ண போறேன் இப்போ நான். ரைட், சாரி, ஹால் GPIO கொடுத்த வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரைட்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வந்துருச்சு. இங்கே நான் என்ன சொன்னேன்? போர்ட் C13, போர்ட் C. தரணும். எஸ், நேம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேட் வந்துட்டு 1. அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த பின்னை ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான். இது டைரக்ட் இங்கிலீஷில் இருக்கு பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? பட் ஆக்சுவலாக இப்படி கிடையாது. இது ஆக்சுவலாக எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பேர் மெட்டல் கோடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கிளாக்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, கிளாக்ஸ் நீங்கள் பார்க்கணும். அந்த கிளாக்கை நீங்கள் ஆன் பண்ணணும் அங்கே போயிட்டு. ஏன்னா அது அல்ட்ரா லோ பவர் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு டர்ன் ஆன் இண்டிவிஜுவல் கிளாக். நீங்கள் அதை ஆன் பண்ணணும். அந்த ஆன் பண்ணிவிட்டு அந்த பின் அவுட்புட்டாக சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ரெஜிஸ்டர்ஸ் ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்கணும். அது அப்புறமா புல் டவுன் ஆர்டர்ஸ் நீ ஹேவ் டு டெல் தட். தென் அப்புறமா தான் இங்கே ஆன் பண்ணணும். இங்கே டேட்டா எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே ஈஸியாக இருக்கு பண்ணுறதுக்கு. ரைட். இங்கே போர்ட் C9 நினைக்கிறேன். சாரி, 9 இல்லையா? 9 தானே, 13 கிடையாது. சாரி, 9. இப்போ போர்ட் C9 ஆன் பண்ணிட்டேன். அண்ட் ஹால் டிலே. ஹால்லே அவங்க வந்து they provide delay also. 1 second delay.
அண்ட் தென் ஒன் மோர் டிலே. இது வந்துட்டு 1000 ms இருக்கும். இது மில்லி செகண்ட்ல இருக்கு. இட் கன்வெர்ட் டு 1 செகண்ட். புரியுது இல்லையா? அது இட்ஸ் 1000 மில்லி செகண்ட்ஸ். நோ இட்ஸ் 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட்ல டிலே. பிளிங்க் பண்றேன், அவ்வளோதான். வேற எதுவும் நான் பண்ணல. நத்திங் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு கோடிங்கை பில்ட் பண்றேன். ஓகேவா? இந்த சார் STL ஜீரோ பண்ணவே இல்லைங்க சார். எப்படிங்க? சார் ரீடி ரெண்டுமே ஆன்ல தான் இருக்கா? ஓகே தேங்க்யூ. காப்பி பேஸ்ட் ப்ராப்ளம். காப்பி பேஸ்ட் பண்ணாலே இதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, லெட் மீ பில்ட் இட் அகைன். So now I have to connect my program. And one more thing is, இப்போ வந்துட்டு 2 வகையா நீங்க இந்த போர்டை நீங்க ஃபிளாஷ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த கியூப் ஐடியிலே உங்க ப்ரொவிஷன் டு பில்ட் த கோடு. திங்க் அது இங்க இருக்காங்க. இது கொடுக்கலையா அவன்? ஐ திங்க் எஸ். இப்போ நீங்க ஜஸ்ட் இதை ப்ரெஸ் இந்த ரன்னு இருக்கு இல்லையா, இந்த ரன்னுன்றதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கோடு வந்துட்டு அந்த போர்டுக்கு ஃபிளாஷ் ஆயிரும். ஸோ இந்த ரன்னுங்கிறதே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வச்சுருக்க எஸ்டி லிங்க் அந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் ஆகும். அது வந்துட்டு நீங்கள் போர்டில் நீங்கள் அவுட்புட் நீங்கள் பார்ப்பீங்க, ஃபிளாஷ் ஆயிரும். அப்படி நீங்கள் அவுட்புட் நீங்கள் பார்த்துக்கலாம், டீபக்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எஸ்டி கியூபைடில் நீங்கள் பண்ண முடியும். பட் எனிவே, இஃப் யூ வாண்ட் எக்ஸ் ஃபைல், வெளியில் எக்ஸ் ஃபைல் தேவைப்படுதுன்னா அது நீங்கள் செட்டிங்ஸ்லேயே மாற்றணும். அப்போ தான் எக்ஸ் ஃபைல் உங்களுக்கு வரும் உங்களுக்கு கையில் உங்களுக்கு. ஓகேவா? எக்ஸ்டி வர வைக்கிறதுனா ப்ராஜெக்டில் போயிட்டு கரெக்டாக போடலான்னு பார்க்கலாம். இருங்க, I forgot that actually. எஸ், சரி, இதான். இந்த ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க போனா செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட் பில்ட் அவுட்புட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல நீங்க டிக் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பைல் வெளியில கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. புரியுதுங்களா? அப்பதான் எக்ஸ்பைல் உங்களுக்கு வெளியில கையில கொடுக்கும், இல்லை வராது உங்களுக்கு. தட்ஸ் இட். கிவ் அப்ளை. அப்பதான் நீங்க பில்ட் பண்ண எக்ஸ்பைல் கொடுக்கும். ஓகேவா? அது நீங்க வேற எங்க யூட்டிலிட்டிலையோ இல்லை வேற ஏதாவது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நீங்க ஃபிளாஷ் பண்ணிக்கலாம் இதை நீங்க. தட்ஸ் இட். இப்போ அகைன் நான் பில்ட் பண்றேன். நோ ஐ காட் எக்ஸ் ஃபைல் உங்களுக்கு இங்கே வந்துடும். ரைட், எஸ். இங்கே பார்த்தீங்களா, பின்னும் வந்துருச்சு, எக்ஸ் ஃபைலும் வந்துருச்சு. நான் பின்னும் கிளிக் பண்ணியிருக்கிறதுனால பின்னும் வந்துருச்சு எனக்கு இப்போ. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த எஸ்டி லிங்க் ப்ரோக்ராமர் வந்துட்டு என் போர்டில் கனெக்ட் பண்ண போறேன் இப்போ டு ஃபிளாஷ் மை கோட். சார் யா சார் நம்ம எக்ஸ் ஃபைலும் ஒரு டைம் அப்லோட் பண்றோம், பின் ஃபைலும் அப்லோட் பண்றோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை பின்னு எக்ஸ் ஆக்சுவலி ரெண்டுமே ஒரு ஃபார்மட் ஆஃப் ஒரு கோட், அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ரெண்டுமே இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் தெரியாம பின்னு கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆக்சுவலி பின்னு வந்துட்டு நான் பூட் கோடர் படிக்கிறப்ப யூஸ் பண்ணாது. நான் பூட் கோடர் பண்றப்போ பின்னு யூஸ் பண்ணி தான் ஃபிளாஷ் பண்ண முடியும் நம்மளால. எக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால எக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ ஐ யூஸ் பின்னு. ரெண்டுமே ஒரே தான், ஒரே இன்ஃபர்மேஷன் கொடுக்க போதும் உங்களுக்கு. கோடிங் ஃபிளாஷ் பண்ண போறோம், இன்ஃபர்மேஷன் எடுத்துலயுமே இருக்கும். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா? அது பூட் லோடர் பண்ற ஞாபகத்துல நான் பின்னை கிளிக் பண்ணிட்டேன் தெரியாம. பட் எக்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, லெட் மீ கனெக்ட் மை போர்ட். கனெக்ஷன்ஸ் பத்தி ஒரி பண்ண வேண்டாம், அது நான் ஃபர்தரா இன்னும் படிக்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் 3 வயர் தான் நீங்க கேட்டா, வேற ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா வயர் தேவைப்படும் இன்கேஸ் ரீசெட், இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஏதாவது ரீசெட் ஆகுது அப்படின்னா we can ரீசெட் ஆல்சோ. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எஸ் ஷூர் காட்டுறேன். எனக்கு இப்போ தான் கனெக்ட் பண்ணி முடித்தேன். ப்ளீஸ் வெயிட். எஸ், ஆன் ஆகுது. நோ போனி. இங்கே பார்த்தீங்களா, போர்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கேயும் லைட் நமக்கு வந்துட்டு எரியுது. ஐ ஜஸ்ட் ஹைட் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? லைட் இந்த எஸ்டிலிங்க்லையும் எரியுது அண்ட் இந்த 2 போர்ட்லையும் இது பவர் எல்இடி. இது வந்துட்டு STM32 3 வோல்ட் போகுதுன்னு சொல்கிற எல்இடி இது, இந்த எல்இடி. தட்ஸ் இட். ஸோ இதுதான் போர்ட் செட்டப். ஸோ 3 கனெக்ஷன் தான். ஒரு ஒயர் வந்துட்டு அந்த பூட் பின்னை ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கேன். இது டிஃப்ரெண்ட் சர்க்யூட் டயக்ராமில் பண்ணுறது அதை விட்டுருங்க. ஆக்சுவல் உங்களுக்கு வேண்டிய கனெக்ஷன் இந்த 3 ஒயர் தான். இங்கே இருக்கிற 3 ஒயர் தான்.
இந்த ஒயிட் கலர் வந்துட்டு கிளாக்கு, ஐஓ அண்ட் கிரவுண்டு. ஓகே, இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை. நம்ம இன்னும் ஃபர்தராக படிக்க இதை பற்றி மேஜர் கிளாஸ் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்னன்ட்டு. ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான ஒரு டிஸ்கனெக்ஷன் தான். சார் பட் பிளிங்க் ப்ரோக்ராம் தானே போட்டோம்? ஆமாம், லிங்க் ப்ரோக்ராமர் தான். பிளிங்க் ஆமாம், பிளிங்க் தான் போட்டிருக்கோம். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கெட் டர்ன்ட் ஆஃப். நோ இன்னும் பிளிங்க் கோடிங் நான் ஃபிளாஷ் பண்ணல. நான் பில்ட் தான் ஓகே, பண்ணியிருக்கேன் இப்போ. ஐம் சாரி. I just get a expel and bin, that's it. ஓகே. ஓகே, இப்போ நான் பில்ட் பண்ணுறது இங்கேயே பில்ட் பண்ணி காட்டுறேன். லெட் மீ ட்ரை திஸ். ஆக்சுவலாக யூட்டிலிட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரமா, இது ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி இதை. லெட் மீ ட்ரை திஸ். இங்கே இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே எஸ்டி லிங்கோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுவே நமக்கு வந்துட்டு கிளாஷிங் ஆரம்பிச்சிடும். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் யூ நீட் எடிட் கான்ஃபிகரேஷன். டீபகர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் காட்டிடும். பட் இதெல்லாம் ஃபைன். உங்களுக்கு செட்டப்பில் கரெக்டாக இருந்தால் அது ப்ராப்பராக ஒர்க் ஆயிரும். அப்ளை கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா கீழே லான்ச் ஆகிட்டு இருக்கு. வருதான்னு பார்க்கலாம் இருங்க. இப்போ அகைன் பில்ட் ஆகும். பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயிட்டிங் ஃபார் டீபக்கர் கனெக்ஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. டீபக்கர் கனெக்டட். டீபக்கர் கனெக்டட். அவ்வளோதான், ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. நோ எல்டி பிளிங்கிங் ஹேப்பனிங். நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? எல்டி பிளிங்கிங். அது கேமரா ஃபோக்கஸ்ட் இல்லை, பட் பார்க்க முடியுது இல்லையா? இந்த முதல் எல்இடி இதுதான் நான் பண்ணேன். மொத்தமாக இதில் 3 எல்இடி இருக்கு. அண்ட் 2 எல்இடிஸ் ஃபார் பிடபிள்யூஎம். இன்னொன்று வந்துட்டு இன்வெர்டட் பிடபிள்யூஎம். 2 கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் இது 3மே வந்துட்டு பிடபிள்யூஎம் மீன்ஸ் சரி நார்மல் எல்இடி. அது ஒரு எல்இடி வந்துட்டு உங்களுக்கு க்ளோ ஆகுது. புரியுது இல்லையா? எஸ் சார். தட்ஸ் இட். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் அது கம்மி பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு கோடிங் மாதிரி ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் நீங்கள் பிளிங்க் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ஸ்லோ பண்ணலாம். சரி, லேர்ன் லாட் ஃப்ரம் திஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அது டவுட் இருக்காது உங்களுக்கு இப்போ? எனிவன்? சார் இப்போ வந்துட்டு இதில் எஸ்டிஎம் கியூப் ஐடியில் செஞ்சு காட்டினேன் இல்லையா? லெட் மீ யூஸ் தட் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அதுவுமே பண்ணலாம். லெட் மீ ஓப்பன் தட். யூட்டிலிட்டியில் போயிட்டு சேம் ரொம்ப சிம்பிள் தான். ப்ரோக்ராம் அண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அந்த எக்ஸ் ஃபைல் நம்ம வந்து எடுத்துக்கணும். இங்கே ஓகே, எக்ஸ் ஃபைல்ஸ் வந்துட்டு எனக்கு வெளியில் போட்டிருந்தேன், இங்கே போட்டிருக்கேன். இங்கே போயிட்டு எல்இடி பிளிங்க்குள்ளே போயிட்டு டீபக்கர் இதுக்குள்ளே போனால் எக்ஸ்பைல் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா. எனக்கு பின்னும் இருக்குது, எக்ஸ்பைலும் இருக்குது. ஓகே, நான் எக்ஸ்பைல் யூஸ் பண்ணிக்கிறேன். பின்னுமே இதில் சப்போர்ட் ஆகும். ஆக்சுவலாக நான் பின் ட்ரை பண்ணதில்லை, பட் சப்போர்ட் ஃப்ளாஷ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் பின்ல என்ன ஒரு பிரச்சனைனா, யூ ஹாவ் டு கிவ் த ஸ்டார்ட் அட்ரஸ். இந்த பூட் லோடரெல்லாம் ஸ்டார்ட் அட்ரஸ்லாம் பார்ப்போம் நம்ம. அதில் ஸ்டார்ட் அட்ரஸ் எண்ட் அட்ரஸ்லாம் நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதில். அதனால வரும். பட் எக்ஸ்பைல் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டார்ட் அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் பின்ல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் எனிவே பரவாயில்ல. அதை சொல்லித்தரப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பூட் லோடெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா இப்போ அந்த கோடிங் அகைன் ஃப்ளாஷ் ஆகும். பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் இப்பயுமே அதே தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட்ஸ் எல்இடிஸ் பிளிங்கிங். இங்கே பார்த்தீங்களா? ஸ்டில் எல்இடிஸ் பிளிங்கிங். தட்ஸ் இட். இப்போ நான் வேணா கோடிங்கை மாற்றி காட்டுறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எங்கே இருக்குது. இங்கே இப்போ நான் இது சும்மா ஒரு 100 500 சும்மா வைக்கிறேன். ஸோ தட் யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இது பில்ட் ஆகட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை வந்துட்டு யூஸ் ஃபார் பில்டிங். அந்த எக்ஸ்பைல் கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இதை. ஓகேவா? பட் அந்த யூட்டிலிட்டி வந்துட்டு ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதிலே கூட ஃப்ளாஷ் பண்ணலாம். பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா,
இதுல இந்த அட்ரஸ்லாம் இங்க வேல்யூ பார்த்துக்க முடியும் நம்மளால இங்க. அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இங்க. இங்க பாத்தீங்களா 8 இந்த 0ல இருந்து எது வரைக்கும் நீங்க பண்ண கோடிங் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இதுல அழகா நீங்க இதுல ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆயிருக்குன்ற மாதிரி காட்டுது. ஸோ எரேஸ் பண்ணா ஃபுல்லா எரேஸ் ஆயிரும். அது மாதிரி நமக்கு இங்க வந்துட்டு இங்க காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பண்ண கோடிங் இருக்கா இல்லையா. இந்த பூட் லோடர் படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப தேவைப்படுதுலாம். ஸோ அதுக்காக நான் வச்சிருக்கேன், இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுல நீங்க கோடிங் பண்றதா கூட பண்ணிக்கலாம். யுவர் விஷ். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே தான். இப்போ திரும்ப பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது திரும்ப எப்படி பண்ணணும்னா திரும்ப ப்ரௌசருக்கு போகணும், திரும்ப எக்ஸ்பைல் திரும்ப எடுக்கணும். இது ஒரு டைம் எக்ஸ்பைல் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு டைம் எடுத்துட்டு அது அப்டேட் ஆக மாட்டேங்குது. நம்ம தான் ஒரு டைம் எக்ஸ்பைல் எடுத்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது. ஸோ 1 செகண்ட் 2 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். 500 மில்லி செகண்ட்ஸ் ஆன், 500 மில்லி செகண்ட்ஸ் ஆஃப், அவ்வளோதான். ஓகேங்களா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஐ திங்க் முக்காசி டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வி டிஸ்கஸ் லாட். நான் நினைச்சத நிறைய நம்ம பேசணும். நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல இதுக்காக. நான் இந்த கிளாஸ்க்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேசியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்காக உட்காந்து மெனக்கிட்டு நான் ப்ரிப்பரேஷன் அது நான் பண்ணது தான் பேச போகிறோம் அப்படி பேசல. எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் ஷேர் பண்ணேன். தெரியலனா ஐ லேர்ன் அண்ட் கம் பேக் அவே. கிராஸ் கம்பேர் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அது எனக்கு தெரியல. ஸோ ஐ லேர்ன் அண்ட் அப்டேட் இன் குரூப் இமீடியட்லி ஆஃப்டர் த கிளாஸ் கம்ப்ளீட். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணதில்ல, எனக்கு அதை பற்றி ரொம்ப ஐடியா இல்லை. நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இன்னொன்னு பூட் லோடர் பத்தி சொன்னீங்க சார். அது இப்போ வந்து லைக் பிகினரா இருந்தா எப்படி சார் அது எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அது ஒரு கான்செப்ட், அது அவ்வளோதான். அது ஒரு கான்செப்ட். அது ஏன்னா நம்ம யூடியூப்ல ஒன்று இருக்கு, ஒரு வீடியோ இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க அவங்க ஐ திங்க் தே டூயிங் சம் பிசினஸ் வித் திஸ். ஐ திங்க் அவங்க ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸ்டார்டிங் வந்துட்டு நான் சேனல் பேர் மறந்துட்டேன், நான் ஷேர் பண்றேன் கிளாஸ் முடிச்ச பிறகு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு போட்டோல என்னன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, பட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கு என்ன சார் நம்ம கோடிங்மே இருக்குமா, லைக் கோடிங் தான் ஸ்கிராச்ல இருந்து பண்ண முடியும் நம்மளால. அது ஆமா, கோடிங் தான் பண்ணணும் இருக்கு. இப்போ பூட் லோடர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் டிஃபரெண்டா இருக்குமா, இல்ல ஒரு கண்ட்ரோல் ஒரு டிஃபரெண்ட், ஒரே பூட் லோடர் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது. அதுக்கு பிளாட்ஃபார்ம் என்ன சார், நம்ம கோட் எழுதுற பிளாட்ஃபார்ம் இதே ஐடி தான், எஸ்டிஎம்ல. ஓகே, ஆமா. லைக் எஸ்டிஎம் கண்ட்ரோல்னா எஸ்டிஎம் ஐடியில எழுதுறமே. ஆமா, ஆர்டினோ நீங்க ஆர்டினோல கூட வச்சிருப்பாங்களே, போர்ன் பூட் லோடர் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்க இல்லையா? இல்ல சார், நான் தெரியல. ஆர்டினோல கூட பர்ன் பூட் லோடர் சொல்லிட்டு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்க பூட் லோடர் பர்ன் பண்ணி நீங்க அப்புறம் வேற ஏதாவது நீங்க கோடிங் கிராஷ் பண்ற கூட அதை வச்சு நீங்க கிராஷ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால மாறும். பட் நீங்க அது கான்செப்ட், அது அந்த கான்செப்ட கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட். நீங்க எந்த கண்ட்ரோலா நீங்க வந்துட்டு கோடிங் பண்ண முடியும். ஓகே, பட் பேசிக்கா ஒரு கண்ட்ரோலர் பூட்ல நம்ம கத்துட்டோம்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஆனா நீங்க அந்த ஒரு கண்ட்ரோலர் கோடிங் பண்றதே வந்துட்டு ரொம்ப டீப்பா கத்துக்கணும், அப்பதான் எல்லாத்துக்கும் பண்ண முடியும். நீங்க இதுல பண்ற மாதிரி ஹால்ல உட்காந்து பண்ண முடியும். ஹால்லே உட்காந்து பூட்லர் கோடிங் பண்ணிடலாம், பட் மத்த கண்ட்ரோலர் பண்ண முடியாது. ஸோ எப்படி ஒரு அட்ரஸ் ஜம்ப் பண்ணணும் எல்லாமே நம்ம கத்துக்கிறதுக்கு வேற மெத்தட்ல கத்துக்கிட்டாதான் பண்ண முடியும் அதை. ஓகே சார், அதுக்கான சோர்ஸ் தெரிஞ்சுக்கணும் சார். சோர்ஸ் இருந்தா கூட நம்ம டுட்டோரியல் கைண்ட் ஆஃப் டுட்டோரியல் வந்துட்டு நீங்க ட்ரை வித் விடிமி ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க, ஏதாவது இருக்கும். பட் நானுமே எனக்கு ஒரு நாள் எடுக்க தான் போறேன் அதை. நானுமே இந்த போர்டெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு கிளாஸ் எடுக்க தான் போறேன். ஓகே சார், நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க லைக் பூட் லோடர்? நான் வந்து வீடியோ பார்த்தேன், பி ஆனஸ்ட், நான் வந்து வீடியோ பார்த்தேன். பட் அந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ தட் ஐ நோ ஹவ் டு ரீட் டேட்டா ஷீட்ஸ், ரைட்? எப்படி ஒரு ஃபிளாஷ் மெமரியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் அதை பார்த்து படிச்சுக்கிட்டேன். அது நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோல்டு டேட்டா ஷீட் பார்த்து பண்றதா ஈஸி எனக்கு தெரிஞ்சு. அது இன்னும் ஃபாஸ்டஸ்ட் வே. இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது இந்த ஃபர்ஸ்ட் 3rd சாப்டர் இது ஃபிளாஷ் மெமரி இப்போ தான் கொடுத்துருக்காங்க, இது இங்க இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ஃபுல்லா படிக்கணும். அதுக்கு நான் இதுதான் படிச்சேன். ஓகேங்களா? நான் இதுதான் படிச்சு பார்த்து எப்படி இந்த ஃபிளாஷ் மெமரி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுட்டு நான் அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன். இங்கவே அவங்க டேட்டா ஷீட்லாம் ரெஜிஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம உட்காந்து நம்ம ரெஜிஸ்டர்ஸ் நம்ம ஜிபிஓக்கெல்லாம் பண்ணுவோமோ
அது மாதிரி நம்ம இதுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்காந்து படிக்கணும் உட்காந்து நம்ம அப்போ தான் பண்ண முடியும். இங்கே போட் ஏதாவது சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சில கீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் உட்காந்து படிக்கணும். இதை அப்போ தான் வரும். ஓகே சார். புரியுது. ஆமாம், இப்படி தான் நான் பண்ணேன். ஸோ இதை படிச்சிட்ட பிறகு நான் இன்னும் அட்வான்ஸாக வந்துட்டு பைத்தான் எப்படி பண்ணுறது, பைத்தான் வச்சு டேட்டா யூஆர்ட்டில் அனுப்பி அது எப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த சிஆர்சி செக் பண்ணி பண்ணுறது, இதெல்லாமே நான் பண்ணேன். ஓகே. சிஆர்சி எப்படி நம்ம பாலினாமியல் வச்சு எப்படி எக்ஸார் கெட் பண்ணுறது, அது எப்படி கால்குலேட் பண்ணி அனுப்புறது, வந்து இந்த கண்ட்ரோல் எப்படி சிஆர்சி ஜெனரேட் பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்து ஸ்டடி பண்ணி அது நான் என்ஹான்ஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ பைத்தான் வச்சு பண்ணும்போது நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணீங்களா சார்? பைத்தான் நீங்கள் எதுனா பண்ணலாம், விஎஸ் கோட் யூஸ் பண்ணிட்டாங்க. விஎஸ் கோட் கூட தெரியல எனக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஐடியா தேவையில்லை இல்லையா, அது இன்டர்பிரேட்டர் இருந்தாலே போதும். நீங்கள் நோட் பேடில் கூட கோடிங் எழுதிட்டு போயிடலாம் பைத்தான். அப்படின்னு நோட் பேட் கூட நீங்கள் பிரிண்ட் ஆகி கூட பிரிண்ட் ஆகிரும் பைத்தான் ரன் பண்ணி. ஓகே. அது டசன்ட் கேர் அபவுட் ஐடி. ஓகே. நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு கிளாஸும். நீங்கள் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. எஸ் எஸ். எனி டவுட்? இந்த போர்டு சேல் பண்ணுவீங்களா? ஆமாம் கரெக்ட். ஆமாம், இந்த போர்டு இன்னும் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த நீங்க பார்த்தது பெரிய போர்டு இல்லையா, இதோட சின்ன சைஸ், இதோட இன்னும் காம்பாக்டா இன்னும் ஈஸி டு யூஸ் மாதிரி வரப்போகுது. அடுத்து அது நீங்க கிளாஸ் எடுக்கிறப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சென்ட் பண்ணிடுவேன் கொரியர் பண்ணி. ஓகேங்களா? இதே சேம் திங் இப்போ நான் என்ன எஸ்டிஎம் பண்ணிட்டு இருப்பேனோ சேம் திங் ஐ வாண்ட் டு டு இட் ஃபார் பிக் ஆல்சோ, பிக் கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஏன்னா எஸ்டிஎம்ன்றது இஸ் வெரி அட்வான்ஸ் ஒன், that we have to accept that's very advanced one. But when you go below that, we will start from pick. After pick தான் STM ஆக்சுவலா டேரக்டா STM வந்தா ஒன்றும் புரியாது. ஸோ அதனால பிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். அது இதே மாதிரி ஒன்று எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட். எனி ஃபீட்பேக் அபவுட் திஸ் கிளாஸ்? எப்படி போச்சு கிளாஸ்? ஐ திங்க் நான் முடிச்சிட்டேன் கிளாஸ், அவ்வளோதான். Close everything. ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா இன்னைக்கு? சார் எனி ஃபீட்பேக்? சார் நான் எஸ்டிஎம் கேட்டகரி யா சார் விஎஸ் கோட் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போதான் கியூப் ஐடிக்கு மூவ் ஆகலாம். சரி, அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் ஆர்டினோ மாதிரி கோடிங் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன். தட் கிளாக் பார்க்குறது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இது புதுசாக இருந்துச்சு அந்த இதில். ஐ லேர்ன் தட் ஒன். ஓ ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் த செஷன் வாஸ் ஸோ இன்ட்ராக்டிவ், லைவ்லியாக இருந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸுமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக கனெக்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகலை யாரும் இல்லையா? யா யா நைஸ் நைஸ். தேங்க்யூ சேகர் சார். வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள். எஸ் வெரி தேங்க்யூ. அந்த STM32 யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணாங்கிறது நான் இங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பட் நான் STM32 கியூ ப்ரோக்ராமர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ யூட்டிலிட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ தட் அண்ட் ஆல்சோ தட் கிளாக் ரிலேட்டட் திங்ஸ் ஐ நோ வாட் ஐ ஹவ் நோட் பிஃபோர். ஓகே. Somewhat experience. So I need to work with that. Yes. Practice. Okay okay. Yeah, okay. Any others? கிரிதரன், நீங்கள் ஆடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் வெரி ஓல்ட் ஃபார் திஸ். ரொம்பலாம் ஓல்ட் இல்ல ப்ரோ, கொஞ்சம் தான் தெரியும். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் பேர் மெட்டல் தான் ப்ரோ கத்துக்கணும். கொஞ்சம் தெரியும், ஆனா இந்த டேட்டா ஷீட்ஸ் ரீட் பண்றதுல இன்னும் நிறைய கத்துக்கணும். ஆமாமா, தட் இஸ் ஆக்சுவலி ஸ்கில் அது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் மேனுவல் எல்லாமே கையில வச்சுக்கணும். ஆமா, புக்கா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு ரெஃபர். எஸ் எஸ். ஓகே ப்ரோ, இப்போ ஃபர்தரா கிளாसेसலாம் எப்போ பிளான் பண்ணுவீங்கன்னு? எப்படி ஒரு 1 மந்த் ஆயிருக்கும்? எப்படி 1 மந்த் ஆகும், ஏன்னா இன்னும் அந்த போர்டு செய்யணும். வேற ஏதாவது ஒரு இன்னும் நிறைய டெவலப் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் பிக் வேற செய்யணும். ஸோ பிக் கண்ட்ரோல் இதே மாதிரி செய்யறேன். ஸோ அதுவும் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் 1 மந்த்தில்
மார்ச் மிடில் ஆர் மார்ச் லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஆஃப் கிளாஸ் வந்துட்டு ஆரம்பிக்கும். எப்படி ப்ரோ டெய்லி இருக்குமா இல்ல டெய்லி வீக்கெண்ட்ஸ்? டெய்லி இருக்கும். ஓகே. வீக்கெண்டில் இருக்காது. டெய்லி ஈவினிங் சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி படிக்கலாம். I இப்போ expect ஒரு a lot போர்ட் of students. பண்ணிருக்கீங்களா சார்? Sorry, இப்போ ஒரு போர்ட் பண்ணிருக்கீங்களா? அது எத்தனை லேயர் பிசிபி சார்? அது 2 layer PCB அது. ஓகே. ஸோ இது கீகேட் யூஸ் பண்ணி தான் நீங்க டிசைன் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம். நான் இப்போ கீகேட் தான் சார் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கும் பிசிபி அது டிசைன் நீங்க எனக்கு பண்றது? தெரிஞ்சு நீங்க 2 daysல படிச்சு முடிச்சிடலாம். இல்ல சார், அது ஸ்கிமேட்டிக்ஸ் நான் பண்ணிட்டேன். ஓகே. பிசிபி இன்னும் லேயர் போடல. அது லேஅவுட் ஒன்றும் தான் அது ஒரு டிராயிங் மாதிரி தான். அது நீங்க அதில் பெருசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணல லேர்ன் பண்ற மாதிரி. அது ஜஸ்ட் ஒரு டிராயிங், அவ்வளோதான். அது நீங்க நிதானமாக பொறுமையாக இருந்து வரைஞ்சாலே போதும். அதில் உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் இருக்கு. ஒன்ஸ் யூ என்டர் த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ், ரைட், that people itself they will teach you. அவங்களே சொல்லிடுவாங்க, இதெல்லாம் தப்பு ப்ரோ, இதெல்லாம் சரி பண்ணுங்க, நீங்க எல்லாம் பண்ண ஹீட் ஆகும் போது அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்க ஃபேப்ரிகேஷன் பண்ண மாட்டோம் சார். ஆமா, நீங்க போர்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கடைசி கத்துக்க முடியாது. ஆமா சார், எனக்கு நமக்குன்னு ஒரு இன்பில்ட் சாஃப்ட்வேர் லைக் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது. ஸோ அதனாலயும் ஆமா, அதனால உங்களால நீங்க பிசிபி போர்டு பண்ணிட்டு இருந்தா கத்துக்க முடியாது. ஒன்ஸ் யூ என்டர் த ஃபேப்ரிகேஷன் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் மணி ஃபார் தட். நான் இது வரைக்கும் போர்டுக்கே 50,000 செலவு பண்ணியிருக்கேன். போர்டு பண்றதுக்கு 15-16 கிட்ட செலவாயிருக்கு. காம்பனன்ட்ஸ் தனியா வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்பெனில தான் பண்றேன். அப்ப நிறைய நீங்க செலவு பண்ணலாம் இந்த தயங்காம. ஆமா, நான்லாம் இப்போ என்னுடைய பழைய கம்பெனில வந்துட்டு நியர்லி நான் இதுக்காக ஒரு 1 lakh செலவு பண்ணியிருப்பேன் போர்டு பண்றதுக்குன்னே. வேற போர்டு பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ நீங்க பார்த்தது ஸ்கொயர் ஷேப் போர்டு. நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ல போர்டு பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப்ல பண்ணியிருக்கேன், ரெக்டாங்கிள் ஷேப், அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். அது அந்த போர்டு அசம்பிளி, அந்த பிளாஸ்டிக் மோல்டுல வைக்கிற மாதிரி போர்டுலாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான். So அதனால இப்போ when you become expert, right, once you enter the fabrication process, the people itself ask you to do some correction in the board. அவங்களே மெயில் போடுவாங்க உங்களுக்கு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, once after correction done only they will go for fabrication. கரெக்ட், கண்டிப்பா. இப்போ நீங்களே பாருங்க, லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இவ்வளவு போர்டு டிசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளவு பண்ணிருக்கேன் சொல்றேன். பட் நானே தப்பு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா போர்டை. உங்களுக்கு புரியுதுல என்ன சொல்றேன்ட்டு? சார் நானே பின்னோட் பார்க்க திருப்பி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான பின்னோ ஆக்சுவலா. இது ஒரு சிம்பிள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்தது இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பின்னோட். இது இந்த 18:8 மேட்ரிக்ஸ். ஸோ அது தப்பு நடக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரையல் அண்ட் எரர் தான் கத்துக்க முடியும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். உங்களோட நீடர் வரைக்கும் தான். நீங்க 6 லேயர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 6, 4, 8 அந்த மாதிரி நீங்க போய்க்கலாம். ஆமா, நான் 4 லேயர் வரைக்கும் போர்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லேயர் பண்ணாலும் அதே தான் திரும்ப பண்ண போறோம். எத்தனை லேயர் பண்ணாலும் அதே தான், அதே லைன்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் தான் வரைய போறாங்க. பெருசா ஒன்றும் நியூ டெக்னாலஜி. சாரி, இல்ல அது நம்மளோட டெசிஷன்ஸ் சொல்றீங்களா? லைக் 4 பண்றது 8 பண்றதா நம்மளோட. ஆமா, இதே போட 8 லேயர் கூட பண்ணலாம் நான். ஆனா எனக்கு தேவையில்லையே, 2 லேயர்ல எனக்கு போதுமானதா இருக்கு எனக்கு. ஓகே, சோ அவ்வளவுதான். ஓகே, ஓகே गाइस. சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts? Any feedback? That's it, right? Okay, I hope நான் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் அந்த STM கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு. I nearly expect 30 to 40 members to join this STM class. like எக்ஸ்பெக்ட் பண்றேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணி நான் நம்புறேன். ப்ராப்பராக கொண்டு போகலாம். சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 years நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் நவ் ரொம்ப அதில் நிறையா அடிபட்டுட்டு நிறையா கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அகெயின் ஐ டூ லாட் ஆஃப் இன்வெஸ்ட் ஆன் திஸ். ஸோ சொல்லித்தரத்துக்கு எப்படி போகுது என்ன ஏதுன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த போர்டு ரேட் என்ன, இந்த கிளாஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சிலபஸ் நம்ம படிக்க போகிறோம் எல்லாமே நான் வந்துட்டு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யூடியூப்லேயோ அண்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் கூகுள் அண்ட் ஸ்டேட்டஸ் வாட் ஐ வில் அப்லோட் இட் அண்ட் ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகேங்களா? ஐ ஹோப் எவ்ரிஒன் வில் ஜாயின் திஸ் கிளாஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா?
அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கால் மீ ஆஃப்டர் திஸ் கிளாஸ். நம்ம அது தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் இருந்தால் கூட சொல்லுங்க எனக்கு. நானே எப்படி பண்ணுறது நானும் பார்த்துட்டு நான் எப்படி பண்ணுறது ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ரைட். சரி வைண்ட் அப் தேர். வைண்ட் அப் பண்ணிடலாமா? சார் எவ்ரி வீக் இப்போ கிளாஸ் இருக்குமாங்க சார் உங்களுக்கு? ஆமாம், எவ்ரி வீக் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி. பிகாஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டைம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ இதே கிளாஸ் இதே தான் நெக்ஸ்ட் வீக்கு சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஓகேங்க சார். இப்போ நம்ம ஃபுல்லாக எஸ்டீம் தான் சார் மூவ் பண்ணுறோம் இல்லை பிக் நடுவான் வந்துட்டு பிக்கும் வரும். பிக்கும் வரும். ஓகே பிக்குமே வந்துட்டு அதான் சொல்கிறேன் இல்லையா, முடிச்சோன்னா பிக்கு அடுத்து போர்டு பண்ணுவேன். ஸோ அப்போ Okay. பிக்குமே இதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து பிக் கண்ட்ரோலருக்கும் வரும். ஓகேங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கும் இதே கிளாஸ், நெக்ஸ்ட் வீக் இருக்கும் சேம் டெமோ. ஓகே சார். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது நான் எடுத்துட்டு இருக்கேன்ட்டு. நிறைய பேருக்கு தெரியல நான் ஒருத்தர் ஹரிஷ்னு ஒருத்தங்க இருக்கிறான்னு தெரியாது. ஓகே ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ இன் அ சர்க்கிள். டெக் பர்சன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ வெரி யூஸ்ஃபுல். உங்களுடைய ஃபீட்பேக் அவங்கள்ட்ட சொல்லுங்க. டெஃபினெட்லி தே யூஸ் பண்ணிப்பாங்க அவங்கள்ட்ட. Okay. எல்லாருமே கற்றுக்கலாம். சார் லிங்க்டின்ல நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. லிங்க்டின்ல நான் பண்ணல. நான் லிங்க்டின் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி ஜாப் பார்க்கறதுக்கு வேற யாருக்காவது ஷேர் பண்றது யூஸ் பண்ணுவேன். பார்க்கலாம் எப்படி போகுது. எனக்கு தெரிஞ்சு யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பே எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு. மற்றதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ். Okay guys, so thank you. See you next week. Thank you. Bye bye. Yes, bye bye. Bro, thank you bro. Yes, பார்க்கலாம். Thank you very much, sir. Yes. Very wonderful. Yeah. And a very good experience you share with us. Thank you. I'm from Malaysia, sir. Thank you. Yeah, you only yesterday discussed, right? Regarding Yeah, events. exactly. Thank you, sir. Thank you, sir. Very Yeah, useful. thank you, sir. Useful concept and ideas to share with us. Thank you very much. Thank you so much, sir. Okay guys, bye bye.